ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு பரிசுத்தத்திற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. ஒரு விடுதலைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்தலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. ஏசப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஹalleluya, மக்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட உம பிரசனை இருப்பதற்காக ஹalleluya. ஹalleluya. நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். 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 ஹalleluya. praise the Lord. ஹalleluya. சபையில் இருக்கிற மக்கள் ஹalleluya. ஸ்தோத்திர. ஹalleluya. தங்களை தன்னை அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஹalleluya. விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க. ஹalleluya. வாஞ்சையோடு ஹalleluya சபைக்குள்ளே கடந்து வர வேண்டும், சீக்கிரம் வர வேண்டும். ஹalleluya. மாற்றங்கள் ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திர. தடைகள் எல்லாம் மாற வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். 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 ஹalleluya. 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 ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம், விடுதலை நடைபெற வேண்டும். அதுக்காக ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் படுவோம். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹalleluya. சபையில எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்தம் பண்ணிடுங்க அப்பா. பின்மாற்றத்தில் இருக்கிற மக்களையும் பரிசுத்தம் பண்ணிடுங்க. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். 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 தேவைகளோட மத்திய இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். உபவசிக்கிற மக்களை பலப்படுத்திடுங்க. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஹalleluya. தடைகளை இயேசு நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறேப்பா. ஸ்தோத்திரம். 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 ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். 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 ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. ஒவ்வொரு கெட்டுகளை நாங்கள் அழிக்கிறேன் அப்பா. வாழ்க்கைக்கு விரோதமாக நிற்கிற ஒவ்வொரு கெட்டுகளை நாங்கள் அழிக்கிறேன் இந்த ராத்திரி வேளையில். ஹalleluya. அழியப்படட்டும். ஹalleluya. போராட்டங்கள் அழியப்படட்டும். ஹalleluya. ஸ்தோத்திர. மக்களோட வாழ்க்கைக்கு விரோதமாக ஹalleluya போராடுகிற ஒவ்வொரு போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் அழியப்படட்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஹalleluya. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. தொடர்ந்து ஆராதனையோடு கூட உங்க பிரச்சனை இருக்கிறதற்காக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஜீசஸ் ஆமென். அப்படியே அவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மூடி இருக்கலாம். ஹalleluya. அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாம். தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த 4வது நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஹalleluya. 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 தகப்பனே உம்மை முழு மனதோடு துதிக்கிறேன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எவ்வளவு மேலானதாக இருக்கிறது தகப்பனே அப்பா. உயிரினும் மேலானதாக உம்முடைய சமூகம் இருக்கிறது அப்பா. ஹalleluya. 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 என்னுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை துதிக்கிறேன் தகப்பனே அப்பா. ஹalleluya. 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 என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்
உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. அல்லேலூயா, 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 ஆமென். அப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க, உங்களுடைய கருத்துக்குள்ளாய் தருகிறோம், நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இது. இன்று அகமகிழ்வோம் மாக்களிப்போம் என்ற பாடல்களை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் மாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படை வெற்றி என்னால் இது. இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த என்னால் இது என்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. காத்த செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. காத்த செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமாகிவோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, சத்தத்தை உயர்த்தி வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமாகிறோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமாகிறோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அரபாசந்தே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, ஏசு ராஜா ராபாஷன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அரபாஷந்திரி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ராமா இபாபாஷந்தே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கு, அரபாஷந்தேரே ஆராதனை உமக்கு, அரபாஷலோரே வியாங்கராரா ரே பரானலதரபாஷியாந்தோரோ ரபலதரபனகரபரேதா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ரமணாஷேதே
ribaladalana se rimanagalada rigala durimianta rimana sagada la baribana saradala rigalada la mana sagada libarantu liba. Hallelujah, hallelujah. Rababa sigadare ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அரபாஷபலதா உமக்கே எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலை, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அரபாஷதரே ரிபாலதரபா ரிபாலதரரமா சேதி ரிபாலகதர. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் வாய்களை திறந்து உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அரமா சேபியாந்தரபா ரிபாலதா ரிமானா சேபாலதா ரிபாலகடதா ரிபாலதரமானா சபா ரிபாலகரபா நாஷதுரிமியாந்தோலோபா ரிமானகரபா ரதலை மரபா ஷகடதா ரிமானகலதுரமா சேதலபா ரிகலோரா ரிமானகதலபர சிந்திரி பாலதரபா ரிமானகதந்தரபா சிங்கலதா. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ரிபாரபா ஷிபாலகா ரதலியாந்தரபா ரிமானா ஷிபாலதரியாந்தரபா. வாய்களை திறந்து துதிங்க ஆண்டவரை, துதிங்க. துதிக்கிற நேரத்துல ஹalleluya ரிபானா ஷபலதரியா துலரபனா ரிபாலா ஷிகா தலபரபா ரிகோ லோதுரிமியாந்தரபா ராமானா ஷிகா டாதலரியாந்தரோமனா ஷிகாரபா ரிமானா ஷிபாலதுரபனா ஷாகரபா. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. உங்களுடைய துதிகை நாள் எழும்பட்டும். ஹalleluya ரிமானோ ஷிபாலதரியாந்தரபா ரிகா ரபலா ஷபடதலியாந்தரபா. ஓ துதிங்கள், துதிங்க, துதிங்க, துதிங்க. வாய்களை திறந்து வாயை விரிவாய் திற. நான் அதை நினைப்பேன் என்று சொன்னவரை துதிங்க. ரிமா நாபா ஷிபா லாதா ரிபா ராபா ஷாபா லாதா ரிமானா துலரபனா ஷகடதலியாந்தரபா ரிபனா ஷகதலியாந்தலரமானா ஷேபாலா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ராமானா ஷிபா லாதா ரியாகடதலபா ராமானா ஷிபாடா. என் பலவீன நேரங்களில் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. ரிமோலோ ஷேகடதலியாந்தரபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பற்றிக்கொள்ளுங்க. ராபானா ஷிகடதலியாந்தரபா. ஓ ஹalleluya, hallelujah. ரோமோ லோ ஷிகாடா ரபனா துலமனா ஷேகதலியாந்தரோ ராபாபா ஷாகடதலியாந்தரோபா ரிமானா ஷிகா பகடதலியாந்தரோபோ ரிமானா ஷிகடதலியாந்தரபா. எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஓ ரிமானா ஷிகடதரபா. ஆண்டவரே வானம் திறக்கப்படுவதாக. இன்றைக்கான எங்கள் மத்தியிலே பேசுவீராக. ரிமானா ஷாகடதலியாந்தரபா. நாங்கள் வந்தது வெறுமையாய் செல்ல அல்ல தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய தொடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரீமானா ஷிகடதலியாந்தரோபோ. அப்பாவுடைய மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம். ரீமானா ஷிபாலதலியாந்தரோபோ ரிகாடரபா ராதானாமா ஷிகடதலியாந்தரபா. எங்கள் மத்தியில் ஒரு அக்கினியை போடுவீராக, எங்கள் மத்தியில் ஒரு அக்கினியை போடுவீராக. ரீபானா ஷாகடதலியாந்தரபா. எங்கள் வாய் உம்மை துதிக்கட்டும், எங்கள் உதடு உம்மை துதிக்கட்டும். ராமானா ஷிகடதலிமோரோ கோலோதரியாந்தரபா. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். உயர்த்தணும், உம்முடைய நாமத்தை உயர்த்தணும்ப்பா. ராமானா ஷிகடதலியாந்தரோபோ ராபாலா ஷேகலபா. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ராமானா ஷிகோலோதரியாந்தலா ராமானா ஷிகடதலபா. ஆவியானவரே நீங்க இறங்குவீராக, அக்கினியா இறங்குவீராக. ரிபாடா ஷகடதலியாந்தரோ மாரா துலமனா ஷாகா பாகதலரதரபா. ஆண்டவரே என்ன தேவையோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமோ கர்த்தர் நீர் அறிவீர். ரிபானா ஷேகோலோதரமனா. ஹalleluya, hallelujah, hallelujah.
ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான நேரமாய் மாறுவதாக ஆண்டவர். அடுத்த 1 மணி நேரம் தகப்பனேப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்டதான நேரமாய் மாறுவதாக ஆண்டவரே. இயற்கை தகப்பனேப்பா ஓ ராபானா ஷீகா தலபாவா சூப்பர் நேச்சுரல் காரியத்தை உண்டு பண்ணுவீராக. ரீமானா ஷீகா தலபா ஆண்டவரே, தாகத்தோடு வந்தவர்கள் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ராமானா ஷிபாலா துரபனா ஷாகா தலபா. அதை தடுக்க எந்த பொல்லாத சத்துருக்கு ஆண்டவரே அதிகாரம் கிடையாது. ஆண்டவரே, அதை தடுக்க எந்த சத்துருக்கு அதிகாரம் கிடையாது. ரீபானா ஷீகோலோரோ ராமானா தலரபானா ஷிகதரபா. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாகப்பா. அவ்வியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நாம் ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர்க்கரங்கள் ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹalleluya. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர. கர்த்தாவே, உமது சந்நிதியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த மாலை வேளையில் உமது சந்நிதியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாசத்தினுடைய 4 நாளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உபவாசிக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. നമ്മുടെ வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருமானத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. கர்த்தருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, நன்றி. சன்னதியில் ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வேண்டுதல்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. ஒரு பெரிய விடுதலைகளை கர்த்தாவே மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பங்களின் மேல் உம பிரசன்ன இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஹalleluya. இந்த மாலை வேளையில் உம சந்நிதிகளை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. உம வசனம் தீர்க்க தரிசனமாக வெளிப்படட்டும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஹalleluya நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஜீவனுள்ள வசனம் ஹalleluya எங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். இங்க கூடி இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வாழ்க்கையிலும் குடும்பங்களும் கிரியை செய்யும்படியாக ஹalleluya ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, எங்களை மத்திய அனுப்பி இருக்க கர்த்தா உமது ஆசைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. வசனத்தை எங்களோடு பேசுவராக. ஹalleluya. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வசனத்துக்குள்ளே கடந்து போல நம்முடைய மத்திய இருக்கிற பாஸ்டர் மனோஜ் ஜோன் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க செம்ம பிஸி என்றிருந்தாலும் ஒரு டைம் கிடைச்சது எங்களுக்கு, அதுக்காக நன்றி. நம் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். ஹalleluya. praise the Lord. hallelujah. ஹalleluya. யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்த காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நம்மளுடைய உபவாசத்தை யார் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் அங்கீகரித்தால் போதும். உபவாசத்தை அங்கீகரிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அங்கீகரித்த உபவாசத்திற்கு பதில் கொடுக்கிறவரும் கர்த்தர் மட்டும்தான். வருஷத்தின் முடிவினுடைய உபவாசத்தினுடைய நோக்கமே நம்மை சுத்திகரித்து கொள்வதற்கு, நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, புதிய ஆண்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆகையினால் இந்த ஜனவரியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் சத்துரு விளையாடினானோ வருகிற ஆண்டு அவன் விளையாடக்கூடாது, அவனுடைய ஆட்டத்தை முறிக்கிறதுக்கு தான் உபவாசம். அதுக்கு ஆமீன் வராதே. அவனுடைய தந்திரங்களை எரிப்பதற்கு தான் உபவாசம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வேத வசனத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். May the Lord will speak to you. யாத்ராகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 27:9. வாசஸ்தலத்துக்கு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக,
பிரகாரத்துக்கு திரிந்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 நீளமான தொங்கு திரையே இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்கள். வெண்கலத்தால் 20 தூண்கள், வெண்கலத்தால் 20 பாதங்கள் இருக்க வேண்டும். ம் 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 ரெண்டாவது முறை சொல்லுகிறது 20 தூண்களும் 20 பாதங்களும். தொடர்ந்து வாசியுங்கள். வெளியினால் செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். ம் அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். 10 தூண்களும் 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். போதும். 19 ரைட், 19 வரைக்கும் நாம் நிறுத்திக் கொள்ளலாம். சரி, வேண்டாம், 11 வரைக்கும் நிறுத்திக் கொள்வோம். வார்த்தைக்குள் நான் கடந்து வர விரும்புகிறேன். மறுபடியும் 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும், வெண்கலத்தால் 20 தூண்கள், 20 பாதங்களும் இருக்க வேண்டும். வெண்கலத்தால் 20 பாதங்கள். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் வாசிச்சா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு புரிய செய்வாராக. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசே 40 நாட்கள் சீனை மலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி சொன்னார். அந்த மலையிலே காண்பித்த மாதிரி மோசைக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கும் தெரியாத அந்த மாடல், அந்த மாதிரியை ஆண்டவர் தம்முடைய ஞானத்தின் ஆவியினாலே ஊற்றப்பட்ட பெசலியலுக்கு ஆண்டவர் அதே டிராயிங்கை கொடுத்தார். மோசே பெசலியலுக்கு டிராயிங்கை வரைஞ்சி காட்டலை, பெசலியலுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். அதே மோசைக்கு என்ன டிராயிங் சீனாய் மலையிலே காண்பித்தாரோ அதே டிராயிங், அதே மாடல் எப்படி செய்ய வேண்டும் என்ற அதே வரைபடத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் அழகாய் சொன்னார், வாசஸ்தலத்துக்கு 20 தூண்கள் 20 தூண்கள் 10 தூண்கள் 10 தூண்கள், அதனுடைய வாசஸ்தலத்தில் வாசலோடு அது இணைந்திருக்கும் என்று ரொம்ப அழகாய் சித்தரித்து காண்பித்தார். இந்த டிராயிங் கொடுத்தது மோசைக்கு, ஆனால் அதை ரிசீவ் பண்ணது பெசலியல். பெசலியல் என்று சொன்னால் யெகோவா தேவனுடைய நிழல் என்று அர்த்தம். பெசலியல் யார் என்று கேட்டால் அவன் ஊரின் மகனாகிய ஊரியேலின் குமாரனாகிய பெசலியல் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கும். யார் இந்த ஊர் என்று கேட்டால் யாத்ராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே மோசையின் கைகளிலே 2 பேர் தாங்கி பிடித்தார்கள். அதில் ஒருவன் பெயர் யாரை சொல்ல முடியுமா? 2 பேர். ஒருவன் பெயர் ஆரோனும் ஊரும். ஆரோன் ஒரு கையை மோசையினுடைய ஒரு கையை தாங்கினான், ஊர் மோசையினுடைய இன்னொரு கையை தாங்கினான். ஆரோனை குறித்து வேதம் நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊர் என்கிற மனுஷனை குறித்து வேதம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஊர் என்கிற மனிதனை குறித்து பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், எங்கேயுமே சொல்லப்படலை. மோசையின் கைகளை தாங்கினான் என்று மட்டும்தான் போட்டிருக்கிறது தவிர அதற்கு பின்பு அவர் என்ன ஆனார் என்று சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஊழியக்காரனுடைய கையை தாங்கின மனுஷன் ஊர். அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய கையை தாங்கின மனுஷன் ஊர். நல்ல கிருபை பெற்ற மனுஷனுடைய கையை தாங்கின மனுஷன் ஊர். ஒரு அப்போஸ்தலனுடைய மனுஷனுடைய கரத்தை தாங்கி பிடித்தவன் ஊர். ஒரு தேவனை முகமுகமாய் சந்தித்த, தேவனுடைய முன்புறத்தையும் பின்புறத்தையும் பார்த்த, தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் அறிந்து கொண்டு நடக்கிற ஒரு மனுஷனுடைய கரத்தை பிடித்து தாங்கின ஒரு மனுஷன்தான் ஊர். ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்பார். ஆண்டவருக்கு நீ என்ன செய்கிறியோ அதை வச்சு தான் அவனை ஆசீர்வதிப்பார். நீ ஒரு தேவ மனுஷனுடைய கரத்தை தாங்கி பிடிச்சிட்டு அவனை பற்றி அதுக்கப்புறம் பைபிள் என்ன சொல்லப்படவே இல்லை. ஆரோனை குறித்து பார்த்தால் அவனோட வம்சம் தலைமுறையாக ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், ஏபூத்துங்கிற வஸ்திரத்தை கொடுத்தார் என்ற நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஊரை குறித்து ஒன்றுமே சொல்லப்பட முடியாது. அவன் யார், எங்கே இருக்கிறான், என்ன ஆனான், வாட் ஹேப்பன் டு ஹிம், ஹவ் ஹி வாஸ் டைட், we don't know anything about ஊர். பட் ஆனால் ஒரே ஒன்று தெரியும், அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய கையை பிடித்து தாங்கினவன், அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய கையோடு அவன் கையை இணைந்து கொண்டவன், அபிஷேகம் பெற்ற மனுஷன் கை வலிக்கக்கூடாது என்று சொல்லி தாங்கி பிடித்தவன், தன் கை வலித்தாலும் அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய கை வலிக்கக்கூடாது என்று தாங்கி பிடித்தவன், நான் எவ்வளோ வலினாலும் தாங்கிக் கொள்வேன் ஆனால் இவருக்கு வலிக்கக்கூடாது என்று நின்றவன்.
எப்படியாகிலும் யெகோவா நிசி வெற்றி தர வேண்டும் என்று சொல்கிற வைராக்கியத்தோடு நின்றவன். இன்னைக்கு கர்த்தர் ஊரை போல ஒரு ஆளை தேடி கொண்டிருக்கிறார். நீ யார் கையை பிடிச்சி நடக்கிற? கண்டவன் கையை பிடிச்சின்னா வாழ்க்கை கவுந்து போயிடும். சித்தமில்லாத கையை பிடிச்சின்னா வாழ்க்கை சிதறி போயிடும். தேவனுக்கு பிரியமில்லாத கையை பிடிச்சின்னா தலைகீழாக போயிடும். ஆண்டவருக்கு சித்தமில்லாத யார் கையும் பிடிக்கக்கூடாது. கர்த்தரால் அழைக்கப்பட்ட, தேவனால் கிருபை பெற்ற, பரிசுத்தமுள்ள, சாட்சியுள்ள, மகிமையுள்ள, மகிமையை காண்கிற, மகிமையாய் மாறுகிற, அவனுடைய முகம் சூரிய வெளிச்சம் போல் மகிமையாய் இருந்ததாம். அப்படி ஒரு மகிமை பெற்ற ஒரு மோசையினுடைய கரத்தை பிடித்து தாங்கி நடந்த மனுஷன்தான் ஊர். அந்த கையை தாங்கி பிடிச்சான். இவன் கை எவ்வளோ வலிச்சிருக்கின்றது அவனுக்கு தான் தெரியும். யாருக்குப்பா இந்த வலியை தாங்குற? என் ஆண்டவருக்காக இந்த வலியை தாங்குகிறேன். யாருக்கா இந்த வேதனை தாங்குகிறாய்? என் ஆண்டவருக்காக இந்த வேதனையை தாங்குகிறேன். யாருக்கா இந்த வேதனையை சுமக்கிறாய்? எப்படியாகிலும் என் ஜனம், இஸ்ரவேல் ஜனம் தோற்று போகக்கூடாது. ரெவிதீமிலே வந்திருக்கிற அமலேக்கியரை சங்காரம் பண்ணி ஜெயம் எடுக்கிறதற்கு கர்த்தர் என்னையும் ஒரு தூதனாய் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு மோசையின் கரத்தை பிடித்து தாங்கி நிற்கிற மனுஷன். இன்றைக்கு கடைசி நாட்களில் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஊரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆரோனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஊர் இருப்பானா என்று தேடுகிறார். மோசையினுடைய கைகள் தளரும் பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். மோசையினுடைய கைகள் நேராக உயரத்தில் நீட்டப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறதற்கு ஒரு கருவியாய் இருந்த மனுஷன் அவன். மோசைக்கு ஒரு தூணாய் இருந்தான். இஸ்ரவேலுக்கு ஒரு தூணாய் இருந்தான். இஸ்ரவேல் பட்டணத்துக்கு ஒரு தூணாய் இருந்தான். நான் சொல்லுகிறது ஊர். அந்த ஊரினுடைய பேரன்தான் பெசலியேல். அவனுடைய கிராண்ட் சன் தான் பெசலியேல். ஒரு தாத்தா ஊழியம் செஞ்சா கர்த்தர் பேரனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அப்பா ஊழியம் செஞ்சா மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ கர்த்தருக்காய் எந்த அளவுக்கு ஓடுறியோ அதுக்குண்டான ஆசீர்வாதம் உன் பிள்ளைக்கும் 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 கர்த்தர் வைப்பார். நீ கர்த்தருக்காய் பல காரியங்களை செஞ்ச, அங்கே பாருங்களேன், நீ 4 லேண்டு வாங்கி வச்சா கூட உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் ஒரு தேவ மனுஷனை தாங்கி பிடிக்கிற ஆசீர்வாதம் உன் தலைமுறைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் எழுத வல்லவராய் இருக்கிறார். மெதுவாக ஆமென் சொல்லுங்க. கேட்டுற போது நல்லா சத்தமாக சொல்லுங்க. கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஊருடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பெசலியலை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனைத்தான் கர்த்தர் அழைத்தார். அவனை கொண்டு தான் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி செய்தார். பெசலியல் என்று சொன்னால், ஏன்பா இறக்குற? ஒன்று சவுண்டு கரெக்டாக இருக்கா? எனக்கு கொஞ்சம் ஏறி இறங்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இன்னைக்கிலேருந்து நான் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. எனக்கு காப்பாற்றுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பெசலியல் என்கிற மனுஷன் அவன் கைகளை பிடிச்சி தாங்கினவன். அந்த பெசலியல் என்று சொன்னால் யெகோவா தேவனுடைய நிழல் என்ற அர்த்தம். பெசலியல் என்று சொன்னால் யெகோவா தேவனுடைய நிழல் என்ற அர்த்தம். பேருக்கு எவ்வளோ அழகான அர்த்தம் பாருங்களேன். யெகோவா தேவனுடைய நிழல் என்று சொன்னால் அவனை பார்த்தா யெகோவா தேவனை பார்த்த மாதிரி, அவனை பார்த்தா ஆண்டவரை பார்த்த மாதிரி, அவனை பார்த்தாலே ஆண்டவரை பார்த்த மாதிரி, அவனை பார்த்தா தேவனுடைய சாயலை பார்த்தது போல், அவனை பார்த்தால் தேவனை பார்த்தது போல், அவனை கண்டால் தேவனை முகமுகமாய் தரிசித்தது போல் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெசலியலுக்கு வைத்தார். கவனிங்கள், அந்த பெசலியலுக்கு கர்த்தர் எதை கொடுத்தார் என்றால் ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தின் ஆவியையும் புத்தியின் ஆவியையும் அறிவின் ஆவியும் கர்த்தர் கொடுத்தார். ஞானம், புத்தி, அறிவு மூணுமே நமக்கு, நம் குடும்பத்துக்கு, நம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப தேவை. இருக்கீங்களா? பைபிளை சுமக்கிறோம், ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் படிக்கிறோம். ஆனால் நம்மளை விட உலகத்தானுக்கு நிறைய அறிவு இருக்குது. நம்மள மாதிரி இன்டர்நேஷ்னல் முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்கிறோம் அவெல்லாம் நல்லா இருக்கா, நம்ம தான் இப்படி இருக்கோன்னு அடிக்கடி கம்பேர் பண்ணி பார்க்குறோம்ல. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நம்ம கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம ஞானத்தை பயன்படுத்துறது இல்லை. அந்த ஒரு ஞானம் நமக்கு இல்லை. பைபிளில் இருக்கிற எல்லாரையும் பாருங்கள், விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள். நோவா என்ன மெரைன் இன்ஜினியரா, என்ன கார்பெண்டரா, என்ன இல்லை. ஆனால் ஒரு பெரிய பேழையை கட்டினாரு. யார் கொடுத்தா அந்த ஞானம்? தேவன் தான் ஞானத்தை கொடுத்தார். அதெல்லாம் ஒரு விசேஷித்த ஞானம். அபிஷேகத்துக்குள்ள நிறைய இருக்குது. யாத்திரை ஐசாயா சாப்டர் 11:2 வாசித்து பாருங்க. ஞானத்தின் அருளும் ஆவி, புத்தி அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலத்தின் ஆவி. இருக்கீங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளையும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இத்தனையும் ஒரு அபிஷேகம் இருக்கு. ஒரு அபிஷேகத்துக்குள்ள இத்தனையும் இருக்கு. ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, உணர்வு இருக்கு, பலன் இருக்கு, தேவ பயம் இருக்கு. இது இவ்வளவும் ஒரு அபிஷேகத்துக்குள்ள இருந்தால் தான் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நிறைவானது. ஏன் தெரியுமா? சில பேருக்கு பிசாசு போய் வரும் பார்த்தீங்களா? ஏன்னா இது இல்லாதனால தான் போய் வருது. இது இருந்துச்சுன்னா பிசாசு உள்ள வராது. ஞானத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். ஒரு அபிஷேகத்துக்குள்ள இவ்வளவும் கர்த்தர் வைக்கிறார். ஏன் சொல்றேன்னா, பெசலியலுக்கு கர்த்தர் அதை கொடுத்தார். ஞானத்தின் ஆவியை கொடுத்தார், அறிவின் ஆவியை கொடுத்தார், புத்தியின் ஆவியை கொடுத்தார். மோசே ஒன்றும் டிராயிங் போட்டு காட்டல. எப்பா 100 முழ நீளம், எப்பா 50 முழ அகலம், எப்பா இந்த பக்கம் ஒரு 100 முழ நீளம், இந்த பக்கம் ஒரு 50 முழ அகலம். அப்படிலாம் மோசைக்கெல்லாம்
ஊருக்கெல்லாம் பெசலியலுக்கு டிராயிங் போட்டு காட்டலை. ஆனால் அவனுக்கு அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அதான் அனாயிட்டிங். யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்? யாருக்கு நிறைவேறுகிறது? யெரொபெயாம்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு உரைத்தவன் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி அகியா. அகியா சொன்ன ப்ராஃபஸி எப்போ சொன்னார்னு கேட்குறீங்களா? 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். அகியாவுக்கு சொல்லப்பட்ட அகியா மூலமாய் யெரொபெயாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஒரு நல்ல துண்டை எடுத்து 12 கட் பண்ணி 10 பேர் 10 கோத்திரத்தை நான் உனக்கு தரேன், எடுத்துக்கொள், உன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ சொல்லப்பட்ட ப்ராஃபஸியில் ஒரு வார்த்தை சொல்லுவான், பட்டணத்தில் சாகிறது நாய்கள் ரத்தத்தை நக்கும், வெளியே சாகிறது ஆகாயத்து பறவைகள் மாம்சத்தை புசிக்கும் என்று யெரொபெயாமின் வம்சத்துக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நிறைவேறுகிறது. அவனுக்கு சொன்ன வார்த்தையை இவனுக்கு கொண்டு நிறைவேற்றுகிறார். யெகூ என்கிற இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நிறைவேற்றுகிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னார்னா அவன் தலைமுறை கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீ ஒரு ஆள் பைபிளும் கைமா நின்ன உன் பேரனுக்கு உண்டான ஆசீர்வாதம் தலைக்கு மேலே இல்லை, என்னவே முடியாது, விவரிக்கவே முடியாது. நீ ஒரு ஆள் ஒரு மோசையினுடைய கையை பிடிச்சினா உன் பேரனுக்கு கர்த்தர் பெரிய திட்டங்களை கையில் கொடுப்பார். பெசலியேல் வா, உன் கையில் ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுக்குறேன், இவ்வளோ பெரிய ஆசீர்வாத கூடாரத்தை கட்டக்கூடிய பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன். மகனே, இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீ ஒரு ஆள் கர்த்தருக்காய் வைராக்கியமாக நின்னா உன் தலைமுறைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற விவரிக்க முடியாத அபிஷேகம், விவரிக்க முடியாத ஆசீர்வாதம், விவரிக்க முடியாத தேவ திட்டத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். புரிஞ்சளவு ராமேன்னு சொல்லுங்களேன். நீ ஒரு ஆள் கர்த்தருக்காய் நின்னா போதும், நீ ஒரு ஆள் கர்த்தருக்காய் நின்று காலத்தை முடித்தால் போதும். இந்த ஊர் என்கிறவன் மோசையின் கரத்தை பிடித்து தாங்கினான். அவன் தாங்கின நிமித்தமாக அவன் தலைமுறைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீ ஒரு ஆள் தேவ மனுஷனோடு உன் கை கோர்க்குமானால் உன் பேரனை கொண்டு உன் பேத்தியை கொண்டு கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். இனிதான் நான் செய்திக்குள்ளே நான் போகிறேன், கவனிங்க. 20 தூண்கள், நீளம் அகலம். இப்போ நீங்கள் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நீளத்தை பார்க்குறீங்க, ஆலயத்தினுடைய அகலத்தை பார்க்குறீங்க, ஆலயத்தினுடைய உயரத்தை பார்க்குறீங்க. சரி, கவனிங்க. 100 முழ நீளம், 50 முழ அகலம், 5 முழ உயரம். அழகாய் வேதம் சொல்கிறது 100 முழ நீளம், 50 முழ அகலம். இப்படி தான் டேபர்நாக்கிள் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆர்க் ஆஃப் டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரம். இந்த 100 முழ நீளத்தில் பார்த்தீங்கன்னா 20 பில்லர் இருக்குமா. வீடு கட்டுறதுக்கு 20 பில்லர் வைக்கிறான் பார்த்தீங்களா. காம்பவுண்டுக்கு பில்லர் வைக்கிறீங்களா? யாரெல்லாம் வீட்டுக்கு காம்பவுண்டு போடுறீங்க? காம்பவுண்ட் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு எது முக்கியமோ இல்லை, காம்பவுண்ட் ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் அந்த காலத்தில் காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக போடுவாங்க, அடுத்த வீட்டை எட்டி பார்க்கலாம். இப்போலாம் எந்த அடுத்த வீட்டை எட்டிலாம் பார்க்க முடியாது, காம்பவுண்ட் தலைக்கு மேலே தான் போடுவாங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்குன்றதை இங்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற உலகமாகிவிட்டது. 100 முழ நீளம், 50 முழ அகலம். அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 பில்லர்ஸ் இருக்கும், 20 தூண்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 பில்லர்ஸ், 20 தூண்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 பில்லர்ஸ், 10 தூண்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 பில்லர்ஸ், 10 தூண்கள். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காம்பவுண்ட் இப்படி தான் இருக்கும். காம்பவுண்ட் ரொம்ப முக்கியம். இதை தான் இன்றைக்கு உங்களுக்கு எடுக்க சொன்னார். எத்தனை விதமான தூண்கள். கர்த்தர் சபையிலே தம்முடைய ஜனத்தை தூண்களாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருப்பான், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே தூணாய் கர்த்தர் வைப்பாராம். நீ இங்கே தூணா இருந்த பரலோகத்தில் தூணா இருப்ப, இங்கே தூளா இருந்த பரலோகத்தில் தூளே இல்லாமல் போயிடுவேன். இங்கே தூணா இருந்தால் தான் அங்கே தூணா இருக்க முடியும். இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே படைத்த நோக்கத்தினுடைய அர்த்தமே உன்னை ஒரு காட் வாண்ட்ஸ் டு மேக் இட் டு பி a பில்லர் ஆஃப் தி நேஷன். தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் உன்னை தூணாய் வைக்க விரும்புகிறார். அப்போது 20 தூண்கள் இருக்கும், 20 பில்லர்ஸ், 10 பில்லர்ஸ், டோட்டலாக 60 பில்லர்ஸ், 60 தூண்கள் இருக்கும். எதுக்கு நம்ம வீட்டிலலாம் பில்லர் போடுறாங்க? பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பில்லர் அவசியம். பில்லர் எத்தனை கீழே ஒரு 4 ஃபீட்டுக்கு டவுனுக்கு பில்லர் போடுவாங்க. ஆனால் இது ஆசரிப்பு கூடாரம் டெம்பரவரி, ஆனால் டெம்பரவரி பில்லராக தான் இருக்கும். ஆனால் இந்த பில்லரை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு தூண். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, நான் ஒரு தூண். நல்லா சத்தமாக சொல்லுங்க. நீ தூளா இருக்க விரும்புகிறாயா, தூணா இருக்க விரும்புகிறாயா? 4 பேர் பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க, அது வேஸ்ட், தண்டத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லைங்க, அது ஒரு பில்லருங்க, சாதாரண பில்லர் இல்லை, கிருபை பெற்ற பில்லருங்க. சொல்லுங்க, நான் ஒரு தூண். சத்தமாக சொல்லுங்களேன். சரி, கவனிங்கள்.
அப்போது 20 பில்லர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 20 பில்லர்ஸையும் ஒரு பில்லரோட, இப்போ இங்கே ஒரு பில்லர் இருக்குது, இங்கே ஒரு பில்லர் இருக்குது, நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணுறேன். இந்த பில்லரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அது வெள்ளி பூண்கள் பாதங்கள் இருக்குமாம். அந்த பூண்களும் பாதங்களும் கொக்கிகள் இருக்குமா. இட் ஹஸ் கனெக்டட், அது வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கும். இந்த தூண்கள் எதனால் செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது வெண்கலத்தால் செய்யப்பட்ட தூண்கள். வெண்கலம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வெண்கலம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஆண்டவர் அதை குறித்து நான் பின்னால் சொல்ல விரும்புகிறேன். 20 பில்லர்ஸ். சபையில் எத்தனை பேர் பில்லராக இருக்கீங்க? 20 பில்லர்ஸாக கர்த்தர் வைக்கிறார். 20 20 10 10. இதை சாகிற வரைக்கும் மறக்கூடாது. மனோஜனை மறந்தாலும் பரவாயில்ல, செய்தியை மறக்கூடாது. 20 20 10 10. மொத்தம் 60 பில்லர்ஸ். அதில் நீ ஒரு ஆள், நான் ஒரு ஆள், நீ ஒரு ஆள், நான் ஒரு ஆள். சொல்லுங்க, நான் ஒரு தூண். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஒரு பில்லருக்கு இன்னொரு பில்லர் கனெக்டடாக இருக்கும். ஒரு பில்லருக்கு ஒரு பில்லர் கனெக்டடாக இருக்கும். ஒரு பில்லருக்கு ஒரு பில்லர் கனெக்டடாக இருக்கும். அந்த கனெக்ட் பண்ணுறது தான் வெள்ளி பூண்களும் வெள்ளி பாதங்களும் கொக்கிகளும். அது வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கும். பில்லர் வெண்கலத்தால் இருக்கும், ஆனால் அதை கனெக்ட் பண்ணுற வெள்ளி பூண்களும் பாதங்களும் கொக்கியும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கும். ஏன் வெள்ளி என்பது எதை குறிக்கிறது என்றால் மீட்பை குறிக்கிறது. நமக்கு ஒரு மீட்பர் உண்டு, அவர்தான் இயேசு, இரத்தம் சிந்தின மீட்பர், ரட்சிப்பின் திட்டத்தை சிலுவையிலே முடித்த மீட்பர், தேவ திட்டத்தை முடித்த மீட்பர். நமக்கு முழு இரத்தத்தையும் சிந்தி ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையான இரத்தத்தை பேசக்கூடிய ஒரு மீட்பர் நமக்கு வந்தார். அந்த மீட்பர் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கொடுத்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள், சதமா சொல்லுங்களேன். சரி, டைம் இல்லை, வேகமாய் வருகிறேன். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு தூண். சரி, இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பக்கத்தில் இருக்கிற கையை எல்லாரும் ஒருத்தர் பக்கத்தில் கையை பிடிங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கனெக்டடாக இருங்க. இதுதான் கனெக்டட் தூண்கள். ஒரு தூணுக்கு ஒரு தூண் கனெக்டடாக இருக்கும். கனெக்டடாக இருக்கிறதா தான் அது பிளஸ்ஸிங். அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் வெள்ளினால் செய்யப்பட்டிருக்கும். வெள்ளி மீட்பு. ஒன்னையும் இணைத்தது மீட்பர். சபையில் ஒரு விசுவாசி இணைக்கிறது மீட்பர் தான். மீட்பர் தான் நம்மளை இணைக்கிறார். ஒரே கிறிஸ்து, அந்த ஒரே கிறிஸ்துவோட ஒரே ரத்தத்தினால ஒரே தண்ணீரினால இருக்கீங்களா, அது ஒரே ரத்தத்தினால தான் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். சதமா சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு தூணையும் இணைக்கிறார், கனெக்ட் பண்றார். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் த கால்ட் as a பில்லர். நான் ஒரு பில்லர், நீ ஒரு பில்லர். கையை விட்டுருப்பீங்களா நேரத்துக்கு? தெரியும் எனக்கு. கொஞ்ச நேரம் கூட கை பிடிக்க மாட்டீங்க. இருக்கீங்களா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. முதல்ல அவள் வரானான்னு பார்ப்பீங்க. அதனால தான் சபையில் பொண்ணு கொடுக்குறது சபைக்குள்ளே இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஒரு குடும்பம் வெளியே போயிடும். இருக்கீங்களா? அவள் வந்தால் தான் நான் வருவேன், நான் வந்தால் தான் அவள் வருவா, அவள் வரலன்னா வந்தால் நான் வரமாட்டேன், அவள் வந்தால் நான் வரமாட்டேன்னு இருப்பீங்க. அதனால தான் நம்ம இப்படியே இருக்கிறோம், டெவலப்பே ஆகிறதில்ல. கை கொடுங்க ஒழுங்கா, ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களே? சரி, கொஞ்ச நேரம் கையை பிடிச்சா குறைஞ்சிட மாட்டோம். சொல்லுங்கள், நான் ஒரு தூண். சொல்லுங்கள் எல்லாப்பா, சொல்லுங்கள், நான் ஒரு தூண். சரி, கனெக்டட் தூண்கள். கனெக்ட் பண்ணுறார் ஆண்டவர். ஒன்றையும் கனெக்ட் பண்ணுறார். எதுக்கு கனெக்ட் பண்ணுறாருன்னா, கைமாத்தா காசு வாங்குறதுக்கு இல்லை. கைமாத்தா காசு வாங்குறதுக்கு இங்கே வரக்கூடாது. யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது. கொஞ்சம் பழகுவாங்க. பழகிட்டு, அக்கா ஒரு அர்ஜென்ட்டு ஒரு 1000 ரூபா தரியாக்கா, அடுத்த வாரம் சண்டே வரும்போது உனக்கு தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 2 பேருக்கு முட்டும், 2 பேருக்கு சண்டை வரும், 2 பேர் வந்து பாஸ்டர்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நிற்பீங்க. கன்ஃபார்மாக நடக்கும். இப்படி கடன் வாங்குறதுக்கு கர்த்தர் சபையில் கொண்டு வரல. கர்த்தரை பார்க்க, கர்த்தரோட இணைய, கர்த்தரோட திட்டத்தை செய்ய தான் அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கனெக்டட். சத்தமாக சொல்லுங்களேன். ஒருத்தர் கர்த்தர் கனெக்ட் பண்றார். கனெக்ட் பண்ற நோக்கம் என்ன தெரியுமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக. இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு வந்த மாதிரி இருக்கணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா அவருக்கு வந்த மாதிரி இருக்கணும். இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் சொந்தக்காரன் வருவானான்னு தெரியாது, உன் சொந்தக்காரன் எந்த அளவுக்கு நேசிப்பான்னு தெரியாது. ஆனால் சபையில் ஒரு ஆத்மாக்கு பிரச்சனைனா இன்னொரு ஆத்மா, ஆண்டவரே அந்த அக்காக்காய் நான் கண்ணீர் விடுகிறேன், நீ ஜெபிப்பனா உன்னை கர்த்தர் ஒரு நல்ல தூணாய் வைக்கிறார் என்ற அர்த்தம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ யார்கிட்ட சொல்லுவேன்? முதல்ல உன் பாஸ்டர்கிட்ட சொல்லுவீங்க. ரெண்டாவது யார்கிட்ட சொல்லுவீங்க? இல்லை சபையில் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அக்கா ரொம்ப சீரியஸாக இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்கன்னுவாங்க. அதுதான் தூண். ஏன்னா அந்த சீரியஸாக இருக்கிறத கர்த்தர் சத்துருடைய தந்திரத்தை திட்டத்தை முறித்து காப்பாற்றி மறுபடியும் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு கர்த்தர் உங்களை தூணாய் வைக்க விரும்புகிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு தூண். இந்த கையை மட்டும் விட்டுருவீங்களே, உடனே நான் ஒரு தூண். ஒன்று கையெல்லாம் பிடிக்க மாட்டேன். பிடிங்க,
இது சகோதரிகளுக்கு ரொம்ப மோசங்க. கையை தானே பிடிக்க சொன்னேன், கையில் இருக்கிறது உருவா சொன்னாங்க. எல்லாம் ரெண்டில் கண்ணில் கை பிடிச்சிட்டு முடிகிற வரைக்கும் கையை விடக்கூடாது. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? 1 மணி நேரம் அடுத்தவங்க கையை பிடிக்கிறதுல குறையே கிடையாது. பரவாயில்ல, என்ன அக்கா கை தானே பிடிக்கிற, வேற யார் கை பிடிக்கல, நல்லா பிடிங்க. சொல்லுங்கள், நான் ஒரு தூண். சத்தமாக சொல்லுங்களேன். The first point God wants to talk to you. Connected. இணைந்திருக்கிற தூண்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்திருக்கணும். கனெக்டட் தான் கர்த்தர் விரும்புகிறார். உன்னில் யாரும் சிறியவரும் இல்லை, உன்னில் யாரும் பெரியவரும் இல்லை. நீங்க பெரிய பணக்காரன், அதனால தான் கர்த்தரும் பக்கத்தில் வச்சுப்பார். நீ ரொம்ப ஏழை, போய் தள்ளி உட்கார்ந்து சொல்ற ஆண்டவர் அல்ல. கனெக்டட் தூண், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்திருக்கணும். தேவ திட்டத்திற்காக, தேவ சித்தத்திற்காக, தேவ தரிசனத்துக்காக, தேவ நோக்கத்துக்காக, தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி நீங்க ஒரு கனெக்டட் தூணா இருந்துச்சுன்னா கர்த்தர் நிறைய இடங்களில் கிளைகளையும் ஆலயங்களையும் உங்களை கொண்டு கர்த்தர் கட்டி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கனெக்டட். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அவருக்கு வயிற்று வலி வந்தால் இவர் கண்ணீர் விடணும், இவருக்கு வயிற்று வலி வந்தால் அவர் கண்ணீர் விடணும். அதுதான் கனெக்டட். அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த அக்கா ஜெபிக்கணும், அந்த வீட்டுக்கு பிரச்சனைனா உன் வீட்டுக்கு வந்த மாதிரி ஜெபிக்கணும். அதுதான் கனெக்டட். உனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இல்லைன்னா பிசாசு உன்னை காலி பண்ணுவான். எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கிறனால தான் நான் இங்கே நிற்கிறேன். எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீமே நான் வச்சிருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் என்னை ஓட வைக்கிறார். இல்லைன்னா என்றைக்கும் என்னை காலி பண்ணியிருப்பான். அடக்க ஆராதனை முடிஞ்சிருக்கும், என்றைக்கும் ஆக்சிடென்ட்டில் செத்துருப்பேன். ஒரு ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, நான்லாம் பல ஆக்சிடென்ட்டை கிராஸ் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பயன்படுத்துகிற கார் இது 9வது கார். 8 கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ வந்திருக்கிற காரும் பின்னால் ஆக்சிடென்ட் ஆகி வந்த கார் தான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த கனெக்டட் தான் காப்பாற்றுது. இணைந்து ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜபிக்கிற ஜபம் உன்னையும் உன் பிள்ளையும் உன் பேரனையும் குடும்பத்தையும் உன் வீட்டையும் உன் சமுதாயத்தையும் உனக்கு விரோதமாக இருக்கிற மந்திரம் சூனியம் செய்வின எல்லா அந்தகார சக்திகளை கர்த்தர் முறித்து காப்பாற்றுகிற சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறத பார்க்கிறேன். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறதை காண்கிறேன். வேண்டும் என்று சொன்னால் வாய்களை விரிவாய் திறமகளே இங்கே கட்டவிழ்க்கிற அபிஷேகம் உன் வீட்டின் மேல் கர்த்தர் அதை கட்டவிழ்ப்பாராக. பெற்றுக்கொள்ளும் அந்த அபிஷேகத்தை. லன்கனா சிடா காத்துடபல தியாந்த ரகனே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க, கனெக்டட். கண்டவனோட கனெக்ட் ஆகாத, சித்தமில்லாதவனோட கனெக்ட் ஆகாத, கெட்ட வார்த்தை பேசுறவனோட கனெக்ட் ஆகாத, சினிமா கதை பேசுறவனோட கனெக்ட் ஆகாத, ஆபாசமாய் பேசுறவனோட கனெக்ட் ஆகாத, அசுத்தமா இருக்கிறவனோட கனெக்ட் ஆகாத, உலகத்தானோட கனெக்ட் ஆகாத, பாவத்தில் கீழே உன் பாவத்தில் தழுகிறவனோட கனெக்ட் ஆகாத, உன்னை திசை திருப்பவனோட கனெக்ட் ஆகாத, உன் சிந்தை கெடுக்கிறவனோட கனெக்ட் ஆகாத, உன் மைண்டை கெடுக்கிறவனோட கனெக்ட் ஆகாத, உனக்காய் ஜபிக்கிற, உன் ஆவியிலே தூண்டுகிற, உன் அனல் மூட்டுகிற, நீ எப்பொழுது கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வைராக்கியமாய் நிற்கிறவனோட கனெக்டாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னை கர்த்தர் ஜெயாலியாய் ஜெயம் கொள்கிறவனாய். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுவதாக. வேண்டும் என்று சொன்னால் வாய்களை விரிவாய் திறமகனே இந்த அபிஷேகம் போதாது. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உன் வியாதியை சுகமாக்குறார், உன் பலவீனங்களை மாற்றுகிறார், உன் கட்டுகளை முறித்தெறிகிறார். இந்த அக்கினி போதாது. சத்தமிட்டு கூப்பிடு. உன் தொண்டை எக்காலமாய் சுரமண்டலமாய் மாறட்டும். பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. எல்லாம் சொல்லுங்க, கனெக்டட். நல்லா சத்தமா சொல்லுங்களேன். கேட்கல, பரலோகம் கேட்கட்டுமே. நல்ல பரலோகம் கேட்கட்டுமே. இந்த கனெக்டட் ரொம்ப அவசியம். ஐக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஃபெலோஷிப்னு. இந்த லோத்து ஆபிரகாமோட கனெக்டடாக இருந்தான். ஆபிரகாம் லோத்தோட கனெக்டடாக இருந்தால் தான் லோத்துக்கு பிளெஸ்ஸிங்கு. என்னைக்கு அவன் டிஸ்கனெக்ட் ஆனானோ பிளெஸ்ஸிங்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனோட கனெக்டடாக இருக்கணும், ஜபிக்கிறவனோட கனெக்டடாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கிறவனோட கனெக்டடாக இருக்கணும், விசுவாசத்தில் நிற்கிறவனோட கனெக்டடாக இருக்கணும், சாட்சியாக வாழ்றவனோட கனெக்டடாக இருக்கணும், தேவனுக்காய் வைராக்கியமாக இருக்கிற ஆட்களோட கனெக்டடாக இருக்கணும். உன் கனெக்ஷன் எப்படி இருக்குது? உன் கனெக்ஷன் யாரோட இருக்குது? உன் கனெக்ஷன் யாரோட? கான்டாக்ட் வித் எவ்ரி ஒன், கனெக்டட் வித் த ரைட் ஒன். எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்கணும். ஹாய், நீ படிக்கிற பையனாக இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் ஹேவ் எ மெயின்டைன் த குட் ரிலேஷன்ஷிப். எல்லாத்தையும் நல்லா கான்டாக்ட் இருக்கணும். நல்லா இருக்கீங்களா? அது போதும். கனெக்டட் யாரோட இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய், சாட்சியாய், உண்மையாய், வைராக்கியமாய், விசுவாசமாய். ஒன்று ஆமேன்னு நல்லா ஆமேன்னு சொல்லணும். எல்லாரோட நல்லுறவு இருக்கணும். சில சொந்தக்காரன் புறாம் பிடிச்சவனா இருப்பான், எரிச்சல் பிடிச்சவனா இருப்பான், ஒவ்வொருத்தன் ஒரு கேரக்டர் இருப்பான். உன்னை கண்டாலே பிடிக்காது, உன் டெவலப்மெண்ட்டை கண்டா பிடிக்காது, உன்னை கண்டாலே அப்படியே வேறு மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹாய் போதும் கான்டாக்டு. ஆனால் உனக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற, உனக்காய் பாரப்படுகிற, நீ நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதான் கனெக்டட். அதான் கவனன்ட் கனெக்டட்னுவாங்க. அதுதான் உடன்படிக்கையினுடைய தொடர்பு, தெய்வீக தொடர்பு. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு கனெக்டட் இருந்துச்சு. அதுதான் கவனன்ட் கனெக்ஷன். உனக்கு ஒரு தாவீது இருக்கிறாரா? உனக்கு ஒரு யோனத்தான் உண்டா? உனக்கு யார் தாவீது? உனக்கு யார் யோனத்தான்?
உனக்கு யார் ஆபிரகாம்? ஆபிரகாமோட கனெக்டடாக இருக்கிறியா? நீ லோத்து ஆபிரகாமோட கனெக்ட் ஆன, உனக்கு மந்தை மேய்ப்பர்களை கொடுத்தார். ஆபிரகாமோட கனெக்ட் ஆன, உனக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை கொடுத்தார். நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட, அழகாவே ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆதியாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த. உன் மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை கிடையாது. ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் தான் வாக்குவாதம், சரிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இவன் தான் ஆபிரகாமே சொல்றார், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்கிறான். என்ன சொல்லியிருக்கணும் லோத்து? நான் உம்மை விட்டு போகிறதை குறித்து நீ என்னோடு பேச வேண்டாம், நான் என்றைக்கு உம்மோடு இணைந்து கொண்டவன், அதிலிருந்து தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீ எங்கே இருப்பீரோ நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. உடனே லோத்து எட்டி பார்த்தா சோதோம் குமாரா, எட்டி குதிச்சா சோதோம் குமாரா, அத்தோட கதை முடிஞ்சு போச்சு. ஆபிரகாமோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். ஆபிரகாமோட என்னைக்கு டிஸ்கனெக்ட் ஆனானோ அடுத்த 14th சாப்டரே சிறையிருப்பில் சிக்கினான். என்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தரோடையும் சபையோடையும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகுதோ அன்னைக்கு பிசாசு உள்ள நுழைஞ்சிடும். சபை ஒரு கவரிங், கூடார மறைவிலே மறைப்பார், கூடார மறைவிலே ஒளித்து வைப்பார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். இது ஒரு மறைவு. இங்கே பாருங்களேன், மறைவு என்ன தெரியுமா அர்த்தம்? மழை பெஞ்சா கொடை பிடிக்கிறோம் மறைவு, வெயில் அடிச்சா ஒரு நிழலுக்கு வர்ற மறைவு. சபை ஒன்றை மறைவு. எந்த பிசாசோ, எந்த வியாதியோ, எந்த சத்ருவோ, எந்த இருளோ தாக்காதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வாய்களை திறந்து தட்டி காய் ஆர்ப்பரித்து துதிக்க துதிக்க உனக்கு விரோதமாய் சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற தவறான திட்டங்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் அத்தனை தந்திரங்களை திட்டங்களை கர்த்தர் கைத்தேரித்து நிர்மலமாக்குறாரு. அதுதான் கர்த்தருடைய கவரிங். ஆபிரகாமுக்கு லோத்துன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? லோத்தோட மீனிங் என்ன தெரியுமா? கவரிங். கவரிங்னா கையில கால போடுற கவரிங் கிடையாது. கவரிங்னா நிழல் என்ற அர்த்தம். ஒருத்தனுக்கு நிழல் அவசியம். உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவன், உன்னதமான நிழலில் இருக்கிறவன், உன்னதமானோட நிழல் தேவை. அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனுடைய நிழல் தேவை. மந்தையினுடைய ஆட்டுக்கு ஒரு மெய்ப்பனுடைய நிழல் இல்லாவிட்டால் அந்த ஆடை எந்த பிசாசுக்கும் கேரண்டி கொடுத்துட்ட. நீ ஒரு மெய்ப்பனுடைய நிழலில் உனக்கு இல்லைன்னா நீ சாத்தானுக்கு கேரண்டி கொடுத்த மாதிரி. சாத்தானே, நீ என்னை அடிக்கலாம், கொல்லலாம், திட்டலாம், என்னை முறிக்கலாம், என் கையை காலை உடைக்கலாம், என்னை கொல்லலாம் சாத்தானே. ஆனால் மெய்ப்பனோட நிழலில் வந்து நீ நின்றுட்டேன்னா உன் மந்தை, உன் ஆடு இந்த மந்தையின் மெய்ப்பனுடைய நிழலுக்கு வந்த பிற்பாடு அவர் உன்னை கூடார மறைவிலே மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அப்படியே விட மாட்டார். உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தி உன் தலையை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி ஒளிய பண்ணுகிற கர்த்தர் வேண்டும் என்று சொன்னால் வானம் திறக்கப்படட்டும். பெற்றுக்கொள். இந்த ராத்திரி வந்தவர்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, கனெக்டட். நல்லா சத்தமா சொல்லுங்க. கேட்கல? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். கனெக்டட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரோட கனெக்டடா இருக்கிறாய்? இங்கே நல்லா இருக்கிறேன், வெளில போனால் மைண்டு மாறிடுது. இங்கே நல்லா இருக்கிறேன், வெளில போனால் சிந்தை மாறுது. இங்கே நல்லா இருக்கிறேன், வெளில போனால் என்னுடைய தாட்டெல்லாம் மாறுது. அப்போ கனெக்டட் சரியில்லை. கனெக்டட் ரொம்ப முக்கியம். இந்த சினிமா பாட்டு பாடிக்கிறனோட இருந்தீங்கன்னா உன் வாயில தான் வரும். கெட்ட வார்த்தை பேசுறனோட கனெக்ட் ஆகி போய் உன் வாயில தான் வரும். நீ யாரோட கனெக்டடாக இருக்கிறாய்? இங்கே நல்லா இருக்கிறது, இங்கே எப்படி இருக்கிறலாம் பார்க்க மாட்டார். அங்கே கனெக்டடாக எப்படி இருக்கிற? உன் வீட்டில், உன் காம்பவுண்டில், உன் சொந்தக்காரங்களுக்கு நடுவில், உறவினர்களுக்கு நடுவில் அவன் உனக்கு விரோதமாக பேசும்போது நீ எப்படி இருக்கிற? அப்போ தான் கர்த்தர் பார்ப்பார். அப்போ நீ எப்படி இருக்கிறன்னு பார்ப்பார். யோபுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்குறார். அவன் மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறார். அவனுடைய ஞானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறார். அவன் பேச்சு எப்படி இருக்க பார்க்குறார். நடக்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறார். அவனுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறார். எல்லாத்தையும் எடுத்துட்டு கர்த்தர் பார்ப்பாரு நீ எப்படி இருக்கன்னு. அப்போ வெளிப்படுத்து பாருங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய ஞானம், பரத்துக்குரிய ஞானம், தெய்வீக சிந்தை, பரலோக வெளிச்சம். அதுதான் கர்த்தரோடு இருக்கிற சரியான கனெக்ஷன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகம் கேட்கட்டுமே. இந்த ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கட்டுமே. இங்க இறங்குற அக்கினி உன் வீட்டின் மேல் பாயட்டுமே. இந்த உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கட்டுமே. இந்த உபவாசத்துக்கு உண்டான பதிலை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. அதற்குண்டான பதிலை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பாராக. வெளியில உருவின பட்டயத்தோட தூதரை கர்த்தர் நிறுத்துவாராக. இந்த வருடங்களை உன்னை பின்தொடர்ந்த சத்துருக்கு கர்த்தர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் முற்றுப்புள்ளி வைப்பாராக. உன்னை பின்தொடர்ந்த எல்லா சத்துரு கிரிகளை கர்த்தர் சங்காரம் பண்ணி போடுவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கனெக்டட். எல்லாம் சொல்லுங்க. கையெல்லாம் கையை விட்டாச்சு. அதுக்கப்புறம் பிடிக்க மாட்டீங்களே. விட்டு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சவங்க கை தாக்க காட்டுங்க பார்க்கலாம். மறுபடியும் பிடிங்க. அதுதான் சொல்றேனே. சொல்ல மாட்டீங்களே. எனக்கு அந்த பொம்பளை கண்டாலே பிடிக்காது பிரதர். ஆனாலும் சர்ச்சுக்கு வரேன். என்ன பண்ணுறது? நம்ம அப்படி தானே இருக்கிறோம். எல்லாம் கை கொடுங்க. கனெக்டட். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 2, 20 தூண்கள். சொல்லுங்க. இந்த கனெக்டட் இருக்குல்ல, ஒரு தூணுக்கு ஒரு தூண் கனெக்ட் ஆகி கடைசியில் எங்கே தெரியுமா கனெக்ட் ஆகும்? வாசலில் தான் கனெக்ட் ஆகும். அங்கே வாசல் அங்கே இருக்குல்ல, வாசலில் தான் கனெக்ட் ஆகும்.
யார் தெரியுமா வாசல்? வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நானே வாசல். எல்லாருமே ஃபைனல், கடைசி வரைக்கும் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற அவரோடு மட்டும்தான் நிரந்தர கனெக்டட். எல்லா கனெக்ஷனும் யாரோட இருக்கணும்? சத்தமாக சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. இயேசுவோட. இயேசு தாங்க வாசல், வாசல் தான் இயேசு. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. வாசல். வாசல்னா யாரு? இயேசுனா யாரு? வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை வாசல்? திறந்த வாசல், இடுக்கமான வாசல், ஜீவனுக்கு போற வாசல், இடுக்கமான வாசல். ஆண்டவர் நமக்கு திறந்த வாசல், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். சிலருக்கு அவர் திறந்து கொடுப்பார், சிலருக்கு உன் கையை வச்சு திறக்க வைப்பார். நீ என்ன தினம் பண்ணும்? வெண்கல கதவுகளை உடைத்து, எதை வச்சு உடைப்ப? வார்த்தையை வச்சு தான் உடைப்ப. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். இதான் சமட்டி. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, உன் கரத்தை கொண்டு உன் கையை கத்த சமட்டியை மாற்றுவார். உன்னை கொண்டு கத்தர் உடைத்து முறித்து வாசல்களை திறந்து உனக்கு உண்டான பொக்கிஷத்தை உன் கையினால் எடுத்து கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் கோரேசின் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கனெக்டட் யாரோட இருக்கணும்னா? கர்த்தரோட, தேவனோட, இயேசுவோட, ராஜாதி ராஜாவோட, அவரோட இருக்கிற கனெக்ஷன். அவர் தான் நமக்கு வாசல். கடைசிய வாசலோட தான் அவர் தான் நமக்கு. உன் கனெக்டட் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் மட்டும் இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க. கனெக்டட். சத்தமா சொல்லுங்க. கேட்கல? வாசலோட, கர்த்தரோட, என் ராஜாதி ராஜாவோட. உன் வீட்டு வாசல்ல நுழையும் போது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இயேசுவை தாண்டி போறேன், என் இயேசுவை தாண்டி வரேன், என் வீட்டு வாசல் இயேசுவா இருப்பாராக அப்படி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. எந்த பிசாசும் உன் வீட்டுக்குள்ள நுழையாது, இருள் உன் வீட்டுக்குள்ள நுழையாது, சத்துரு உன் வீட்டுக்குள்ள நுழையாது. எந்த ராத்திரி எந்த மந்திர சூனியம் பண்ணாலும் உன் வீட்டுக்குள்ள நுழையாதபடிக்கு இயேசு உன் வீட்டுக்கு வாசலா இருப்பார். அவரே வாசலா இருப்பார். அவரே உன் வீட்டு வாசலா இருப்பாராக சொல்லிட்டு வருகிறார். இப்ப வீட்டு வாசலை விட்டு வந்திருக்கிறாய், அவர் உன் வீட்டு வாசலா இருப்பாராக. நீ வீட்டுக்குள் கால் எடுத்து வைக்கும் போது, இயேசுவே உம்மை தாண்டி போகிறேன், உம்மை தாண்டி வருகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாசல் இருக்கிற இயேசு உள்ள என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருப்பாரு. டிவி பெட்டி டப்பா டிப்பான் ஓடிட்டு நைட்டு பிக் பாஸ் ஓடிச்சு கிழிச்சு விடுவார். பார்த்துக்கோ. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க. வாசல் இயேசு. மெதுவா சொல்லுங்க, கேட்டுற போது. எல்லாம் சொல்லுங்க. 20 தூண்கள். இங்க இந்த பக்கம், அந்த பக்கம். ஆமா, சரி. பாயிண்ட் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் கனெக்டட், ரெண்டாவது ஈக்குவல், சமமான தூண்கள். எல்லாம் சொல்லுங்க. ஒரு தூண் ரொம்ப ஹைட்டா இருக்கும், ஒரு தூண் ரொம்ப தடியா இருக்கும், ஒரு தூண் ரொம்ப குள்ளமா இருக்கும், ஒரு தூண் சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படிலாம் இல்லை. 20 ஆல் 20 ஆர் ஈக்குவல். இந்த தூண் இந்த தூணை பார்த்தா ஈக்குவல், 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 இந்த பில்லர் இந்த பில்லரை பார்த்தா ஈக்குவல். ஈக்குவல் 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 ஈக்குவல். இயேசு இங்க நிற்கிறாரு, உன்னை பார்க்குறாரு. எப்பா நீ 20 வருஷம் விசுவாசி, என் பக்கத்தில் வா, உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். இப்போதான் வந்திருக்கிற, ஓரமா போய் உட்காரு சொல்றாரு. அவரு இல்ல, கையை நீட்டுறார். சமமாய் நேசிக்கிறார், சமமாய் நேசிக்கிறார், சமமாய் நேசிக்கிறார். ஏற்றத்தாழ்வு கிடையாது. நீ உயர்ந்தவன் சிறியவன் பெரியவன்லாம் கிடையாது. ஒன்றை ரத்தத்தால் கழுவி இருக்கிறார், அதே ரத்தத்தால் தான் என்ன கழுவி இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே? கையை விட்டுருப்பீங்களா? நேரத்துக்கு பிடிச்சிருக்கீங்களா? பார்ப்போம் எவ்வளோ நேரம் பிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். சில அக்காலாம் விட்டுருக்கோம், அங்கங்கே இடையில விட்டு தான் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். சரி, சமம். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. சமம். ஃபர்ஸ்ட் என்ன? செகண்ட் என்ன? முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? செகண்ட் என்ன? ரெண்டாவது சமமான தூண்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு ப்ராவப் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆண்டவர் ஒருத்தனை அழைப்பார், அவனை கூலிக்கு அழைப்பார். அவன் 1.5 மணி நேரத்துக்கு வருவான். அவனுக்கு எத்தனை காசு பேசுவார்? மறந்துட்டேன். 100 வெள்ளிக்கு 100 பேசுவார். ஆனால் 11ஆம் மணி நேரத்துக்கு வருவான் பாருங்க, அவன் 1 மணி நேரம் தான் வேலை செய்வான். 1.5 மணி நேரத்துலேருந்து வேலைக்கு வந்தவனுக்கும் அதே கூலி தான், 11ஆம் மணி நேரத்துக்கு வந்தவனுக்கும் அதே கூலி. அவன் கடுப்பாயிடுவான். என்ன ஆண்டவரே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறேன், எனக்கு அதே கூலி, இப்போ வந்திருக்கிறான் அவனுக்கு அதே கூலி கொடுக்குறது. எந்த விதத்தில் நியாயம்? இருக்கீங்களா இல்லைங்களா? சொல்ல மாட்டீங்களே? நீ 10 வருஷத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீ 20 வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வரம் பெற்று கிருபை பெற்றவனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு புதுசாக ரட்சிக்கப்பட்ட வந்ததாக இருந்தாலும் சரி, அது 11ஆம் மணி நேரத்துக்கு வந்தாலும் சரி, நீ முதல்ல 1.5 மணி நேரத்துக்கு வந்தாலும் சரி, என் கர்த்தர் உன்னை சமமாய் தான் பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பட்சபாதம் கிடையாது. God never shows the partiality.
பட்சபாதம் காட்ட மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுநாதருக்கு பிசி எஸ்சி ஓசிலாம் தெரியாது. உங்களுக்கு தெரியும். இயேசுநாதருக்கு தெரியுமா? உனக்கு தெரியும் பிசினா தெரியும், உங்களுக்கு தெரியும் ஓசினா தெரியும், உனக்கு தெரியும் எம்பிசி தெரியும். இயேசுநாதருக்கு தெரியுமா? சொல்லுங்கப்பா. அவருக்கு தெரியும்னா தெரியும் சொல்லுங்கள், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியும் பிசியா எஸ்சியா ஓசியான்னு உன் சர்டிஃபிகேட்டை பார்த்து சொல்லுவீங்க. இயேசுநாதருக்கு தெரியுமா நீ பிசியா ஓசியான்னு? நீ பிசி எஸ்சி ஓசி பார்த்து அவனை உட்கார வைக்கிறாரு. அதுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்போ வராது, கொஞ்சம் சவுண்டு இறங்கும். எனக்கும் தெரியும். சொல்லுங்கள் சமம். கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. கேட்கல, நல்லா சொல்லுங்களேன். ஆண்டுடைய பார்வைக்கு ஈக்குவல் தான். பெரியவனும் இல்லை, சிறியவனும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, படித்தவனும் இல்லை, படிக்காதவனும் அல்ல, ஏழையும் அல்ல, பணக்காரனும் அல்ல. 20 பில்லர்ஸ். இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பில்லர்ஸும் என் கர்த்தர் உன்னை சமமாய் தான் பார்க்கிறார், சமமாய் தான் நேசிக்கிறார், சமமாய் தான் அன்பு கூறுகிறார். ஆனால் நமக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கு, நமக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு, நமக்குள்ள ஒரு பட்சபாதம் இருக்கு, நமக்குள்ள ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு, நமக்குள்ள ஒரு பயஸ்ட் இருக்கு. இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் பணக்காரன் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ண, ஐயோ வாங்க 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 உட்காரு உட்காரு உட்காருங்க. இதே ஒரு ஏழை வட்டம் வா வா அப்படி உட்கார் அப்படின்வீங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. சமமாய் நேசிக்கிறார், சமமாய் பார்க்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாய் சொல்லுங்களேன். சிறியவனை புலிதிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவர், பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் மத்தியில் பந்திருக்க செய்கிறவர். 8 பேர் ஈசாய் வீட்டுக்கு, ஜெசி வீட்டில் 8 பேர் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் 7 பேர் தான் இன்வைட்டட், 8வது நாட் இன்வைட்டட். 7 பேருக்கு பலி விருந்துக்கு இன்வைட்டட், 8வது பலி விருந்துக்கு நாட் இன்வைட்டட். ஆனால் 7 பேரை நிற்க வச்சுட்டு சாமியல் தீர்க்கதரிசிட்ட கொண்டு போய் நிறுத்துறான். ஆனால் 8வது ஒரு பிள்ளை இருக்கான்றதை ஜெசி சொல்லவே இல்லை. ஜெசினா யாரு? தாவீதுனுடைய அப்பா. சொல்லவே இல்லை. 8வது ஒருத்தர் இருப்பான், இன்னும் வரல, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லவே இல்லை. இவனா வாய் திறந்து கேட்குறான், சாமுவேலா வேறு யாராவது உண்டா அப்படின்னா, ஆமாம் 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 ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை அழைச்சிட்டு வாங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜெசிக்கு 7 பேரை நேசிக்கிற அந்த நேசம், 7 பேரை குறித்து வைத்திருக்கிற சிந்தை, 7 பேரை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் 8வது பிள்ளை மேலே இல்லை. அவன் எப்பயாவது செத்துருவான், அவன் செத்து போகணுன்னு தான் வச்சுருந்தானா. ஏன்னா ஆடு மேய்க்கிறவனுக்கு கேரண்டி கிடையாது. ஆடு மேய்க்கிறவன் 365 நாள் ஆடு மேய்ச்சாகணும். இப்போ ஜெஸ்ஸிக்கு காதில் நியூஸ் வருது, ஜெஸ்ஸி உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, உன் கடைசி பையன் இருக்கானே டேவிட்டு, அங்கே சிங்கத்தோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறான், அந்த பக்கம் கரடியோட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாள் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், நம்பால் இன்னைக்கு கை கால்லாம் ஒடிஞ்சு வருவார். இருக்கீங்களா? ஆள் வருமா வராதான்னு தெரியாது, எப்படியோ ஒன்று போய் தொலைது அப்படின்னு நினச்சா ஆள் வீட்டுக்குள்ளே வரான். எப்படி வரான்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபத்தோடு வருகிறான். ஜெஸ்ஸி சர்ப்ரைஸாக பார்க்குறான், யாருடா இவன் சிங்கத்தோடு சண்டைப்பட்டு வரான், கரடியோடு சண்டைப்பட்டு வரான், சிங்கத்தின் வாயை கிழிச்சிட்டு வரான், இவன் உடம்புல ஒரு கரை ஒரு அடி இல்லை. ஏக்கா சமைக்கும் போது சூடு வாங்கியிருக்கியா? சூடு வாங்கலன்னு நீ சமைக்க தெரியாதுன்னு அர்த்தம். நீ நல்லா சமைக்கிற ஆளாக இருந்தால் கன்ஃபார்மாக சூடு வாங்குவீங்க. இப்போ உள்ள பைக்கெலாம் பரவாயில்ல, அப்போல்லாம் பைக்கெலாம் சைலன்சரில் சூடு வாங்க நிறைய வாங்கியிருக்கேன், நான்லாம் கண்டிப்பாக வாங்கியிருப்போம். ஆனால் தாவீதுனுடைய சரீரத்தில் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம், ஒரு கரை ஒரு காயம் ஒன்றுமே கிடையாது. எங்கேயாவது பைபிளில் தாவீது காயப்பட்டான், காயம் தீர்க்கிறதற்காக இளைப்பாறன் பைபிள் போட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம். இவன் ஆகாதுன்னு தள்ளப்பட்டவன், ஆகாதுன்னு தள்ளப்பட்டவன் தான் கர்த்தர் அப்படி பார்க்கிறாரு. ஆகாதுன்னு தள்ளப்பட்டுகிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நீ ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லா இருந்தால் என் கர்த்தர் ஒன்றை தான் குறி வைத்து அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 7 பேரை கொண்டு வந்தான். அவனுக்கு பார்ஷியாலிட்டி. என்ன பார்ஷியாலிட்டி? இந்த 7 எவனோ ஒருத்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பானே தவிர பலி விருந்து தானே வரேன்னு சொன்னான். நான் பலி விருந்துக்கு வரேன் உன் வீட்டுக்குன்னா, உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்காக உன் வீட்டில் ஒருத்தர் இருக்கான்னு வரல. ஆனால் 7 பேரை நிறுத்த வைக்கிறான். அப்போ இங்கிருந்து தைல கொம்பை திறக்கிறான், நிரப்பப்பட்ட தைல கொம்பை. அப்போ ஜெஸ்ஸி பார்க்குறான், என்னடா பலி விருந்துக்கு வந்திருக்கேன்றாரு, நிரப்பப்பட்ட தைல கொம்பை எடுத்துட்டு வராரு, என்ன விஷயம்? ஆனால் தைல குப்பை எடுத்துக்கொண்டு போகும்போது ஒருத்தனுக்கு கத்த சொல்ல, இவனை I didn't choose him. வேற யார் ஆண்டவரை சூஸ் பண்ணிருக்கிற? ஒருத்தர் இருக்கான். வேற யாராவது இருக்காங்களாப்பா? ஆமாமா ஒருத்தர் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை அழைத்து வர சொல்லு.
போய் ஒரு ஆள் கூட்டு வரான். தாவீது வா வா, உன்னை ஒருவன் அழைக்கிறான், வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா? பெத்லகேமுக்கு தீர்க்கதரிசி சாதாரண கால் வைக்க மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், சொல்லாம கொள்ளாம கால் எடுத்து வைக்க மாட்டான், அவசியம் இல்லாம போக மாட்டான், போனா ஒரு காரியத்தை செஞ்சிருவார். தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா? வாட் a சர்ப்ரைஸ்! எங்க வந்திருக்கிறாரு? எங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரா? சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் தெரியும், இவனுக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், இவனுக்கு தெரியாது. நம்பால் ஆடெல்லாம் விட்டுட்டு மந்தையில விட்டுட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சேஃபா வச்சுச்சு ஆள் உள்ள வரார். நாத்தத்தோட, சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் பார்க்கிறான். கத்த சொல்கிறார், இவன் முகத்தை பார்க்காதே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன். ஓபன் பண்ணு தைல குப்பிய, அவளோட தைலத்தை தலை மேல ஊத்திரு. எல்லாரும் இவனை பார்ஷாலிட்டி பார்த்தாங்க, எல்லாரும் பட்சபாதம் பார்த்தாங்க, எல்லாரும் இவனை தரக்குறமா பார்த்தாங்க, எல்லாரும் இவனை கீழே பார்த்தாங்க. நான் மட்டும்தான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். இவன் மேலதான் அந்த தைலம் காத்திருக்கிறது. என் கர்த்தர் சமமாய் நேசிக்கிறவர். உனக்கு எப்படி தோணும்? ஒருத்தனை அப்படி ஏற்றி பார்ப்ப, ஒருத்தனை பணக்காரனா இருந்தா அப்படின்னு, ஏழனா அப்படின்னு பார்ப்ப. ஆண்டவர் பணக்கார ஏழன் பார்க்க மாட்டார். அது ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், அது உலகத்தானா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும். God never sees your richness. God will see your anointing. உனக்குள்ள அவர் தந்த அபிஷேகத்துக்குள்ள குணாதிசயம் இருக்கான்னு பார்ப்பார். அனாயிட்டிங்குள்ள ஒரு தேவ சாயல் இருக்கான்னு பார்ப்பார். அனாயிட்டிங்குள்ள ஆவின் கனி இருக்கான்னு பார்ப்பார். அனாயிட்டிங்குள்ள இருக்கீங்களா இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவர் பார்க்கறதே வேற. அவர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும். அவர் பார்க்குற மாதிரி பார்க்குறனால தான் அவனை கர்த்தர் சூஸ் பண்ணார். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற கர்த்தர் ஒன்று எப்படி பார்க்குறாரு அப்படி தான் நான் பார்க்க முடியும். இருக்கீங்களா இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ப்ரௌன் ஷர்ட்டை போட்டிருக்கிற தம்பியை சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற கர்த்தர் எப்படி பார்ப்பாருன்னா, என் கையில் இருக்கிற முத்திரை மோதிரமாய் அலங்கார கிரீடமாக பார்ப்பார். ஆனால் அவன் சுற்றி இருக்கிற எப்படி தெரியுமா பார்ப்பான்? இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, ஒரு வேலை செய்ய லாய்க்கு இல்லை, ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்துருக்கிறான் பார் அப்படின்னு சொந்தக்காரன் பார்ப்பான், வீட்டில் இருக்கிறவன் பார்ப்பான். என் கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டார். மனுஷன் பார்க்குற விதமாய் கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மனுஷன் பார்க்குற விதமாய் கர்த்தர் பார்க்கவே மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, பில்லர், தூண்கள் சொல்லுங்க. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம். மணவாளன் வர்ற வரைக்கும் மறக்கூடாது. முதல் பாயிண்ட் என்ன? செகண்ட் பாயிண்ட் என்ன? சமம். சமம். எல்லாம் சொல்லுங்க, சமம். சத்தமா சொல்லுங்க, சமம். சமமாய் பார்க்கிற கர்த்தர். ஏற்ற தாழ்வோடு பார்க்கிற தேவன் கிடையவே கிடையாது. நீ பெரிய ஆளு வாப்பா உன கை கட்டி கும்பிட்றேன் அப்படிலாம் இல்லை. God used to see everyone as an equal. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமமாய் பார்க்கிறவர். அந்த தெய்வீக தன்மை நமக்குள் இருக்குமானால் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். உங்களுக்கு அது அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமானா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனை வேணாம், கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். அது ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஆள் பார்த்து பழகாத, ஆவியில் அறிந்து பழகு. திரும்ப சொல்கிறேன், ஆள் பார்த்து பழகாத, ஆவியில் அறிந்து பழகு. ஆள் பார்த்து பழகுனா கவுந்துருவேன், ஆவியில் அறிந்து பழகுனா ஜெயிப்பீங்க. ஆள் பார்த்து பழகிறனால தான் இன்றைக்கி தரகுரமாக உட்காந்துருக்குறோம். ஆவியில் அறிந்து பழகுனா ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆள் பார்த்து பழகினா தான் கொடுத்த காசு உனக்கு வரல. அது தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்கள் ஆள் பார்த்து பழகினால தான் கொடுத்த காசு இன்றைக்கி வரைக்கும் வரல. ஆனால் ஆவியில் அறிந்து பழகியிருந்தா காரியங்களிலே கர்த்தர் ஜெயமாய் உன்னை நடத்தியிருப்பார். தோற்று போயிருக்க மாட்டாய், இழந்து போயிருக்க மாட்டாய். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரலோகம் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, தேவ கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. முதல் தூண் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் தூண் என்ன? கனெக்டட். செகண்ட் என்ன? செகண்ட் என்ன? சத்தமாக சொல்லுங்களேன். சமம்னு ஒன்று கர்த்தனுடைய பிள்ளைகளை மட்டும் சமமாக பார்க்குறது, எல்லாரையும் சமமாக பார்க்கணும். நான் வளர்ந்த சபையில் ஒரு பிச்சைக்காரன் உண்டு. அவன் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது தெருவில் திரிவான், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போட்டு திரிவான். அவனை எல்லாம் கல்லெடுத்து தெரிவாங்க. நான் கூட அவனை கல்லெடுத்து தெரிஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கல்லெடுத்து தெரிவான். எங்கள் அப்பா தான் அவனுக்கு ஈவினிங் ஆனால் டீ பஜ்ஜி கொடுப்பார். டீ கடையில் அவனை சொல்லி வச்சுருப்பார், அவன் வந்து அவனுக்கு கொடுத்துரு அப்படின்வார். அதனால் டெய்லி அவனுக்கு டீ பஜ்ஜி உண்டு, அவனுக்கு எப்பொழுதும் உண்டு. அந்த பிச்சைக்காரன் அப்படி தான் தெரிஞ்சிட்டு இருப்பான். எங்கள் சபை கட்டப்படும் போது வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். பிறகு கொஞ்ச நாள் சபைக்குள்ளே வந்து நிற்க ஆரம்பித்தான். எல்லோரும் வெளியே போனாங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார், நீ நீட்டாக காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீட்டாக இருந்தீன்னா யாரும் ஒன்று வெளியே போக சொல்ல மாட்டாங்கன்னார். அவன் பின்னால் இருக்கிற பாத்ரூமில் குளிப்பான், வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோடனே எல்லோரும் அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆள் பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டு பேண்ட்டெல்லாம் நிற்காது அவனுக்கு, மேலே ஒரு கயிறு போட்டு ஆனால் நீட்டாக வருவான். அவன் வந்து கேட்டான், வெளியில் இருந்தால் உள்ளே வந்து உட்காரலாமான்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், அமைதியாக நல்ல பிள்ளையாக உட்காந்தானே. அவன் உள்ளே வர புத்தி தெரிய ஆரம்பிச்சிட்டான்.
அவனை புத்தி தெளிஞ்சு நல்லா கைத்தட்ட ஆரம்பித்தான். அவன் பாடெல்லாம் பாட கற்றுக்கிட்டான். அப்படியே டெவலப் ஆனான். எல்லாரும் அந்த தொட்டியில் இறங்கி குளிக்கிறாங்க, நானும் தொட்டியில் குளிக்கலாமான்னு கேட்டான். அவனுக்கு ஞானஸ்நானம் தெரியாது, ஏதோ ஸ்விம்மிங் பூல் நினச்சிட்டான். இருக்கீங்களா இல்லையா? எங்கள் பாஸ் சொன்னார், ஒழுங்காக சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா அவனை கொடுப்பேன்னார். 3 மாதம் சர்ச்சைக்கு வந்தான், ஞானஸ்நானம் எடுத்தான். ஒய்கேபி ஹென்ரியுடைய டீச்சிங் வந்தது. அவர் 1 வாரம் டீச் பண்ணுவார். சாட்டர்டே மார்னிங் ஆனால் கம்பல்சரி ஒரு அனாயிட்டிங் செஷன் வைப்பார். அந்த அபிஷேகத்தில் அபிஷேகம் பெற்றான். ஜிதா தபா திபா லபா திபான்னு கையை தட்டி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் 10 மணிக்கு வருவான், 9:30 மணிக்கு வருவான். அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகிட்டான். வாட்ச்லாம் வாங்கிட்டான், கொஞ்சம் நல்லா கேட்டான், அக்கௌண்ட்லாம் ஓப்பன் ஆச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தான். அவன் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும். ஊழியம் பயங்கரமாக செய்வான், வைராக்கியமாக செய்வான். ஏன்னா அவன் சாட்சி, பெரிய சாட்சி. எங்கள் வீட்டுக்கே வருவான். எங்கள் அப்பா அப்போ செயின் ஸ்மோக்கர், லைட்டாக போடுவார். என்ன போடுவார் உங்களுக்கு தான் தெரியுமே, கட்டிங். அப்படி இருக்கிற டைமில் வருவான். உள்ளே வந்துட்டு எங்கள் அப்பாக்கே சொல்லுவான், மகனே மனம் திரும்பு அப்படின்ட்டு போவான். எங்கள் அப்பா சொல்லுவான், என்கிட்ட டீ வாங்கி சாப்பிட்டு என்னையே மனம் திரும்புங்கிறான் பார் அப்படின்னுவார். அதெல்லாம் நடக்கிற சம்பவம். நைட் ஆனால் நானும் சர்ச்சில் தான் தூங்குவேன். நைட்டெல்லாம் 10லேருந்து இப்போ காலையில் வரைக்கும் ஒரு 3 வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு படுத்துருவேன். காலையில் 6:30 வீட்டுக்கு போவேன். 7:15 நான் காலேஜ் கிளம்பிடுவேன். அது என்னோடய ரெகுலர் ரொட்டீன். அப்போ அவன் இந்த பக்கம் நடந்து ஜோம் பண்ணுவான், நான் இந்த பக்கம் ஜோம் பண்ணுவேன். ஒரு நாள் காலையில் ஒரு நாள் நைட் சொன்னான், என்ன பசுபதி அப்படின்னு. அவன் பேர் பசுபதி. என்ன பசுபதின்னு அவன் சொன்னான், நாளைக்கு நான் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனேன், என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறியான்னு கேட்டான். நான் சொன்னேன், காலேஜ் போனேன். எனக்கு என்ன, அப்போ நான் லைலா காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு காலேஜ் போனேன், எனக்கு 8:15 காலேஜ். எனக்கு நீ வந்துட்டு ஒரு 6:45 வந்துட்டு நான் ரெடியாக இருக்கேன்னா. அவன் எங்கே ரெடியாக இருக்க போகிறான்னு நானும் வந்துட்டேன். வந்து ஆள் பக்கா டிப்டாப்பாக நிற்கிறான். என்னென்ன கர்த்தர் ஒரு வீட்டுக்கு போக சொன்னார்ண்ணா. எங்கடா வீடுன்னு. நீ போனா கீழ்பா கார்டனில் ஒரு பெரிய வீடு கேட்டு அவ்வளோ ஹைட் இருக்கும். யோசிச்சு பாருங்க, வீடு கேட்டு அவ்வளோ ஹைட்னா வீடு எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. நேராக அந்த வீட்டுக்குள்ளே குட்டி கேட்டுக்குள்ளே ஒரு வாட்ச்மேன் இருந்தான், ஒரு கூர்க்கா வாட்ச்மேன். அவனை தட்டிட்டு அவன் பாட்டு உள்ளே நுழைஞ்சான். உள்ளே நுழைந்தவன் நேராக உள்ளே போனவனே வீடு ஹாலே இது அளவுக்கு இருக்கும். ஹாலுக்குள்ளே நின்னா சத்தமிட்டு ஜெபிச்சான். அவன் ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கல. கையை தூக்குனான். loving gracious heavenly father, lord I pray in the name of jesus, whatever you lost it you will restore it back again. நீ இழந்தாயோ அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணான். அவன் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணனே பயங்கர ஷாக். பிச்சைக்காரனுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்? நானே இங்கிலீஷ் தடுமாறிட்டு இருக்கிறேன், அவன் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்றான். பயங்கர ஷாக் ஆச்சு. இவன் பண்ண ஜெபத்தில் அது ஒரு கூட்டு குடும்பம், எல்லா ஹோல் ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து நின்றுட்டாங்க. நான் கேட்டேன், ஐம் சாரி, ஐ எம் த ஒன் brought him, what happened to you all அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, லாஸ்ட் நைட் we had a very big loss in our business. என்ன லாஸ் ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்போ கேட்டதுக்கு, ஒரு நாளைக்கு 6 லட்சம் நாங்கள் நஷ்டமாகி நைட்டு நாங்கள்லாம் சண்டை போட்டு 1 மணிக்கு தான் படுத்தோம். இவன் காலையில் 7:15 அவன் சொல்கிறான், நீ இழந்ததை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சதமா சொல்லுங்கள்ல. ஒரு ஆஃப்டர் ஆல் அவன் இறந்துட்டான். இறக்கும்போது என்ன திரும்ப சொல்லிட்டு இறந்தான், என் பேங்க்கில் இருக்கிற அத்தனை அக்கௌண்ட்டும் சர்ச்சு கட்டுறதுக்கு போய் சேரட்டு சொல்லிட்டு அத்தனையும் எழுதி கொடுத்துட்டு அவன் இறந்துட்டான். அவன் சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? கண்டிப்பாக ஆபிரகாம் மடியில் உட்காந்துருப்பார். மெதுவாக சொல்லி கேட்டுற போகுது ஆண்டவருக்கு. மேலே இருக்கிற ஆபிரகாமுக்கே கேட்டுற போகுது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல் பில்லர் என்ன பில்லர்? இடையில கேள்வி கேட்பேன். செகண்ட் என்ன? சமம். 3வது தூண் கவனிங்கள், எழுதிக்கோங்க. வாட்ச்மேன், ஜாமக்கார தூண்கள். சொல்லுங்க சத்தமா. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. இந்த பக்கம் 20, இந்த பக்கம் அந்த பக்கம் டோட்டல். அல்லேலூயா. சரி கவனிங்க. 3வது ஜாமக்கார தூண்கள். வேதம் சொல்கிறது, எப்பொழுது விடியுமோ என்று காத்திருக்கிறவன் ஜாமக்காரன். இந்த ஆர்மியோட பெட்டாலியனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஹைட்டாக ஒரு பில்லரை வச்சு டாப்பில் ஒருத்தர் கண்ணை தூக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஏர்போர்ட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கங்கே காரில் நிறுத்தி வச்சுருப்பான். அவன்லாம் ஜாமக்காரன் மாதிரி டே அண்ட் நைட் உட்காந்துருப்பான். அப்படி வெளியும் பார்ப்பான், உள்ளேயும் பார்க்கணும், வெளியும் பார்க்கணும், உள்ளேயும் பார்க்கணும், வெளியும் பார்க்கணும், உள்ளேயும் பார்க்கணும். எதுக்குன்னா அவன் ஜாமக்காரன். இரவு முழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறவன் ஜாமக்காரன். ஜாமக்காரனுடைய கண் ஒரு கழுகு கண். ஜாமக்காரனுடைய கண்கள் கழுகு கண்கள். கழுகுனா தீர்க்க தரிசன கண்கள். கழுகு என்பது ஒரு ப்ரொஃபட்டிக்குனுடைய சைன். ஆகையினால் தான் ஆக்கிலா பிரிஸ்கில்லா. ஆக்கிலா இல்லாமல் பிரிஸ்கில்லா இல்லை, பிரிஸ்கில்லா இல்லாமல் ஆக்கிலா இல்லை. ஆக்கிலாவும் கழுகு, பிரிஸ்கில்லாவும் கழுகு. இந்த கண்ணு கழுகா இருந்தனால தான் யாரோட கனெக்ட் ஆச்சு? பவுலோட கனெக்ட் ஆச்சு. பவுலோட கனெக்ட் ஆனதுனால அவங்க வீடு ஒரு பைபிள் ஸ்டடியாக மாறிச்சு. அவங்க கண்கள் வந்து அப்போலோவோட கனெக்ட் ஆச்சு. அப்போலோவை பவுலோட கனெக்ட் பண்ணிச்சு. கனெக்ட் ஆகிற கண்கள். கழுகு கண்ணா இருந்தால் எங்கே கனெக்ட் ஆகணும், யார் இடத்துல கனெக்ட் ஆகணும், என்ன செய்யணும், அப்படி இருக்கும். அப்போ ஜாமக்காரனுடைய கண்ணு கனெக்டடா இருக்கும், தேவனோட கனெக்டடா இருக்கும், கழுகு கண்ணா இருக்கும். அவன் வெளியும் பார்ப்பான், உள்ளேயும் பார்ப்பான். உள்ளேயும் பார்ப்பான்னா உள்ளே சத்ரு, உள்ளே எந்த சத்ரு, உள்ளே வருகிற சத்ருடைய தந்திரத்தையும் பார்ப்பான்,
வெளியில இருக்கிற சத்துருவின் தந்திரத்தையும் பார்ப்பான். வெளியில இருந்து சத்துரு தாக்குவான், உள்ளே இருந்து தாக்குவான். உன் வீட்டுக்குள்ள சத்துரு தாக்குவான், வீட்டுக்குள்ளே இருந்து தாக்குவான். வெளியில இருந்து சத்துரு தாக்குவான், வெளியில இருந்து தாக்குவான். வெளியில இருந்து தாக்குறானா, உள்ள இருந்து தாக்குறானா அறிகிற வெளிச்சமுடையவன் ஜாமக்காரன். கழுகு அவன்தான் ஜாமக்காரன். தூணா இல்ல, ஜாமக்கார தூணா கத்தர் வைக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஜாமக்கார தூண். கேட்கலங்க, நல்லா சத்தமா சொல்லுங்களேன். கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். ஜாமக்கார தூண் அப்படின்னா வெளியில சாத்தானுடைய தந்திரங்கள் வெளியில நடக்கும், உள்ளே நடக்கும். தெரியுமா? வெளியில இருந்து ஒன்று அட்டாக் பண்ணுவான், உள்ள இருந்து அட்டாக் பண்ணுவான். உள்ள இருந்து அட்டாக் பண்றது என்ன தெரியுமா? நல்லா இருக்கிற குடும்பத்தை ரெண்டாக்கி விட்டுருவான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை உண்டாக்குவான், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சண்டை உண்டாக்குவான். உள்ள ஒன்று குடிச்சிட்டு இருக்கோம், உள்ள ஒன்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கோம், உள்ள ஒரு கஞ்சா உட்காந்துருக்கோம், உள்ள ஒரு கெட்ட ஒரு நட்போட உட்காந்துருக்கோம், உள்ள ஒரு திருட்டு உட்காந்துருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை திருடிட்டு இருப்பான், உள்ளே கிடப்பான். அதை திருத்த முடியாது, உள்ளே உட்காந்துருக்கோம். பிசாசு சத்துரு உள்ளே கட்டி வச்சிருப்பான். குடி நாவி வீட்டுக்குள்ள கிடக்கும், அது ஒரு பிசாசு. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? புருஷனை பிசாசுன்ற மாதிரி பார்க்குறீங்க. உள்ளே உட்காந்துருக்கோம், திருட்டு பிசாசு, குடிக்கிற பிசாசு. இருக்கீங்களா? உள்ள ஒரு சத்துரு உட்காந்துருப்பான். உன் வீட்டுக்குள்ள என்ன சத்துரு உட்காந்துருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? எத்தனை வருஷமா வீட்டில் கொஞ்சம் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க? வாடகை வீடா சொந்த வீடா இருந்தா எனக்கு என்ன, ஏதோ ஒரு வீடு. உள்ள இருக்கிற சத்துரு உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? சரி, அதை விடுங்க. வெளியில இருக்கிற சத்துரு உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? வெளியில இருந்து வர எரிச்சல், பொறாமை, வன்கண், அந்தகார சக்தி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி, மாந்திரிகம், பில்லி சூனியம், செய்வினை, ஏவலாவி, சர்ப்பத்தின் ஆவி உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஜாமக்காரனா இருந்தா வெளியில இருக்கிற பிசாசின் தந்திரத்தையும் கண்டுபிடிப்பான், உள்ளே இருக்கிற பிசாசின் தந்திரத்தையும் கண்டுபிடிப்பான். அவன் தான் ஜாமக்கார தூண். ஏங்க எதுக்குங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் போடுறீங்க? ப்ரொடெக்ஷனுக்கு போடுறீங்க. வரேன் பின்னால. ப்ரொடெக்ஷனுக்கு போடுறீங்க. ஏன் ப்ரொடெக்ஷன்? ஜாமக்காரன் ப்ரொடெக்ட், தன்னுடைய ப்ரொடெக்ட் பண்ணுவான். வெளியில் இருக்கிற சத்ரு தொடாதபடிக்கு காக்கப்படுவான், உள்ளே சத்ரு தொடாதபடி காப்பான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? மொர்தகாய் ஜாமக்காரன். அந்த அரண்மனையினுடைய வாசல்ல தான் உட்கார்ந்திருப்பான். வாசல்லே இருப்பான் மொர்தகாய். வாசலோடு இருக்கிறான், வாசலில் இருப்பான். நான் சொன்ன வாசல் யாருன்னு உனக்கும் தெரியும். வாசலோடு இருப்பான், வாசலிலே இருப்பான். 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் வாசமாக இருக்கிறது நல்லது. கர்த்தருடைய 1000 மறந்து போயிட்ட வசனம் என்னது? யாரா சொல்ல முடியுமா? டக்குன்னு வரல. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. கர்த்தருடைய வாசற்படியிலே தங்கி இருக்கிறதே நாடுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஜாமக்காரன் வாசல்ல உட்கார்ந்திருப்பான். மொர்தகாய் உட்கார்ந்து இருக்கிறது வாசல். ஆனா பித்தானும் சேரேசும் ராஜாவின் மேல் வன்மம் வைக்கிற அரண்மனைக்குள்ள 2 சத்துரு ராஜாவை கை வைக்கிற தந்திரத்தை அறிந்தவன். அரண்மனையில் இருக்கிற மந்திரியோ அரண்மனையில் இருக்கிற சேவகனும் கண்டெடுக்கல, வாசலில் நிற்கிற மொர்தகாய் கண்டெடுக்கிறான். புரிஞ்சா ஒரு ஆமேன். உன் வீட்டுக்குள்ள என்னென்ன பிசாசெல்லாம் தாக்குறான்னு சொல்ல முடியுமாக்கா? 3 வேளை சமைக்கிறல்லக்கா? 3 வேளை சமைக்கிறியா இல்லையாக்கா? அப்புறம் என்ன? நைட்டு தூங்கி காலையில் எழும்புறீங்களே, எந்தெந்த சத்துருலாம் வீட்டுக்குள்ளே தாக்குறான்னு கண்டுபிடிக்க முடியுமா? பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்தா ஒரே போராட்டமாக இருக்கியா? உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்ல. வெளியில் இருக்கிற சத்துருவனால கண்டுபிடிக்க முடியுமா? பக்கத்து வீட்டு பொம்பளை செய்வினை வைக்கிறாளே, எதிர் வீட்டு பொம்பளை உனக்கு செய்வினை வைக்கிறாங்களே, சொந்தக்காரன் உனக்கு விரோதமாக வைக்கிற பதிவிடை, வெளியில் இருக்கிற சாத்தானுடைய தந்திரத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா? வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு we are the armor of God, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உனக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல, பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு கேட்டவர்களாக இராமல் அரண்களை முறிக்கிறதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. மனிதனோடு சண்டை போட கத்தர் அழைக்கவே இல்லை. நீ மனிதனோடு சண்டை போட்டனா டைம் வேஸ்ட்னு போயிட்டே இருப்பார் இயேசுநாதர். அடப்போ பைத்தியக்காரி அப்படின்னு அவரே போயிடுவார். ஏன்னா நீ மனுஷனோட சண்டை போட்டு உட்கார்ந்திருக்கிற. ஃபைட்டிங் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட். ஆண்டவர் மனுஷனோட சண்டை போட அழைக்கவே இல்லை. ஆமெனே வரல. இந்த பணத்துக்கு, சொத்துக்கு, நகைக்கு, பொருளுக்கு சண்டை போடுற உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. ஒரு ஆமெனே இல்லை. மெதுவா சொல்ல கேட்ட போது ஆண்டவருக்கு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ண போறாரு ஆண்டவர். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஜாமக்கார தூண். கேட்கல? உன்னை கர்த்தர் ஒரு ஜாமக்கார தூணாய் வைக்க விரும்புகிறார். வீட்டுக்குள்ள இருக்கிற சத்துருடைய தந்திரத்தை அறியணும். வெளியில இருந்து எழும்புற சத்துருடைய தந்திரத்தை அறியணும். இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமையா? மறந்து போயிருது. இன்னைக்கு என்ன கிழமை? ஆமா, புதன்கிழமை. சாத்தானுடைய தந்திரம் என்னன்றது தெரியும். நாளைக்கு வியாழக்கிழமை
உன் வீட்டுக்குள்ளே என்ன தந்திரம் பண்ணுறான்றது இன்னைக்கு நீ அறியணும். பலவான முந்தி கட்ட சொல்கிறாரு. முந்தி, பிந்தி இல்லை, முந்தி வந்து தாக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் எடுத்துட்டு 4 நாள் சாப்பிட்டு சரியாகாமல் பெரிய டாக்டர் மேலே அனுப்பி அங்கே போய் ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேனில் இருக்கிற கட்டியை பார்த்துட்டு அடுத்த ஒரு டாக்டர் அனுப்பிக்கு பயாப்சிபிக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு இல்லை. ஆவில முந்தி அறியணும். புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியட்டல. பைபிள் அப்படி தானே சொல்லுது. பைபிள் சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சத்தமா சொல்லுங்களேன். வெளியில் இருக்கிற சாத்தானுடைய தந்திரம் அறியணும். யார் செய்வினை வைக்கிறா, யார் நமக்கு எப்படி தானே பிரச்சனை, எந்த பொம்பளை செய்வினை வச்சிருப்பா. எனக்கு நான் நினைக்கிறேன் வருத என் ஒருத்தி இருக்கா, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒருத்தர் அக்கா ஒருத்தி இருக்கா, அவள் சரியான சூனியக்காரி, அவள் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உன் மூளை அப்படி தான் வேலை செய்யுமே தவிர அதை உடைச்சி அதை நிர்மலமாக்கி நீ 100 முறை செஞ்சாலும் என்னை தொட முடியாது தெரியுமா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிறார். அப்படி ஜெயிக்கணும்னு தோணாது. நீங்கள் ஒன்று யார் செஞ்சுருக்கான்னு கொஞ்சம் சொல்ல, அவளாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இப்படியே உட்காந்துருக்குறோம், டெவலப்பே ஆகலை. ஏன் தெரியுமா, இவளாக தான் இருக்கும். அவன் நல்லவளாக இருப்பா, ஆனால் உன் கண்ணுக்கு அவள் கெட்டவளாகவே தெரியவா. உண்மையாகவே நல்லவளாக இருப்பா, ஆனால் உன் கண்ணுக்கு அவள் கெட்டவளாகவே தெரியவா. எப்போ தெரியும் தெரியுமா, காலங்கள் தான் பதில் சொல்லும். பல வருஷம் கழிச்சு தான் தெரியும், சே இவ்வளோ போய் தப்பாக நினச்சுமே, இவ ரொம்ப நல்லவா, இவ செஞ்சிருக்க மாட்டா. அப்போ யார் செஞ்சிருப்பா, அவள் தான் இப்போ கூடயே இருந்திருக்கிறா, நல்லவ மாதிரியே நடிச்சிருக்கிறா, அவள் தான் செஞ்சிருக்கா. பின்னால் தெரியும். அதனால தான் நம்ம இப்படியே உட்காந்துருக்குறோம். யார் செஞ்சா உனக்கு என்ன, நீ அக்கினியா இருந்தீன்னா நீ ஜெயிப்ப. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உனக்குள்ளேயே இந்த தெம்பு வரல, யார் என்ன செஞ்சாலும் என்னை தொட முடியாது ஆண்டவரே. இந்த கட்டை எரிந்து கொண்டு தான் இருக்கும், எரிந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு இருக்க வேண்டிய ஆளு நீ இருக்கீங்களா? சொல்ல ஒரு ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. ஜாமக்கார தூண். என்ன கையெல்லாம் விட்டீங்களா? கையெல்லாம் கட்டியிருப்பீங்களா இப்போத்துக்கு? ஆமாம் தெரியும் எனக்கு. சொல்லுங்க. ஜாமக்கார தூண். ஒரு 1 மணி நேரம் பிரசங்கத்தில் கையை பிடிச்சி நிற்க உன்னால் முடியலையேக்கா? இருக்கீங்களா இல்லையா? அண்ணன் கையை பிடிச்சி நீ எப்படிக்கா இருக்க போற? சரி சொல்லுங்க. ஜாமக்கார தூண். சத்தமாக சொல்லுங்க. மொர்தெகாய் ஒரு ஜாமக்காரன். உள்ளே நடக்கிற பிக்தானும் சேரேசும் ராஜாவின் மேல் வன்மம் வைக்கிறதை ராஜாத்தியா இருக்கிற எஸ்தருக்கே தெரியாது, உள்ள இருக்கிற ஆமானுக்கு தெரியாது, உள்ளே இருக்கக்கூடிய எவனுக்குமே தெரியாது, உள்ளே இருக்கிற மந்திரிக்கும் சேவகனுக்கும் தெரியாது. ஆனா இவனுக்கு தெரியும். ஏன்னா இவன் ஜாமக்காரன். உள்ளே இருக்கிற சாத்தானுடைய தந்திரத்தை நீ அறிய தெரியலனா, பிசாசு உள்ள வந்து போட்டு தள்ளிட்டு உன் ஆசீர்வாதத்தெல்லாம் திருடிட்டு லட்சத்தை பிடிங்கிட்டு உன் குடும்பத்தை 2ஆக்கிட்டு விக்கினத்தை விபத்தை உண்டாக்கிட்டு எல்லா கதையும் முடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஜுரம் வரும் பார்த்துருக்கீங்களா? அப்படியே பாருங்க, அடுத்த ஆளுக்கு வரும், அப்படியே அடுத்த ஆளுக்கு வரும், அப்படியே அடுத்த ஆளுக்கு வரும், ரவுண்ட் அடிச்சுட்டு போவான். ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தள்ளிட்டு சாவ் அடிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த குடும்பத்தை நான் காலி பண்ணிட்டான், இனி நான் போகலாமா நான் மண்டலத்தில் கேட்பான் சாத்தான். முடிச்சிடவன் வேலையை, சந்தோஷமா போ, சரி நான் அடுத்த வீட்டுக்கு போகிறேன்னு போவான். இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம வீட்டில் குடும்ப ஜபமே இல்லைல்ல. இருக்கீங்களா இல்லைன்னே தெரியலையே. சத்தமாக சொல்லுங்களேன். எதுக்கு ஆமேன் சொல்லுங்க. ஜாமக்கார தூண். சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். இந்த காம்பவுண்டுக்கு விரோதமா எந்த சத்துரு வேலை செய்யறான்? உள்ள வேலை செய்யற சத்துரு என்ன, வெளியில வேலை செய்யற சத்துரு என்ன? உள்ள வேலை செய்யற சத்துரு நீ கண்டெடுக்கணும், வெளியே வேலை செய்யற சத்துரு கண்டெடுக்கணும். பலவான முந்தி கட்டணும். எவ்வளவு அமைதியாயிட்டாங்க பத்தியா? ஒரு அல்லேலூயா. சக்கரை வந்துச்சு பிரதர், பிபி தலைக்கு ஏறுது இறங்குது. சக்கரை ஜாமக்கார தூணா இருந்தால் சக்கரையும் வராது, பிபியும் வராது. ஆமேனுக்காக ஸ்தோத்திரம். நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஜாமக்கார தூண். கேட்கல, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எப்பொழுது விடியுமோ என்று காத்திருக்கிறவன், விழித்திருக்கிறவன், ஆயத்தமாக இருக்கிறவன், விழித்திருக்கிறவன், கண்கள் திறக்கப்பட்டவனாக இருக்கிறவன் ஜாமக்காரன். ஜாமக்காரன் கண் திறந்தே இருக்கும். கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது ஒருத்தன் சொன்னான் பாருங்க, பிழையாம். அவன் கண்ணை திறக்கலை. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பினான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாக விரும்பினவன் கண்ணை மூடிடுவார். அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு விரோதமாக வாயை திறந்தா அவன் கண்ணை மூடிடுவார். ஆகையினால இவன் திறந்தான். யார் தெரியுமா? பிழையாம். போனான், மேல்மேட்டுக்கு போனான், பாகால் மேட்டுக்கு போனான், பேயோர் மேட்டுக்கு போனான். எங்கடா போகிறேன்னு. அவன் நான் பலி செலுத்த போகிறேன். எத்தனை பலி? 7 ஆட்டுக்கடா, 7 காளை, மொத்தம் 14 பலி. அடுத்த மலைக்கு போகிறான், மேல்மேட்டுக்கு போகிறான். எங்கடா போகிற? மேல்மேட்டுக்கு போகிறேன். எதுக்கடா போகிற? 7 ஆட்டுக்கடா, 7 பலி. 3வது போகிறான் பேயோர் மேட்டுக்கு. எங்கடா போகிற? பேயோர் மேட்டுக்கு. எதுக்கடா போகிற? 7 ஆட்டுக்கடா, 7 பலி, மொத்தம் 7 7 7. இருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்களே.
21 42 பலி. நீ 42 பலி இல்ல, 400 பலி அல்ல, 4000 பலி அல்ல, 40,000 பலி செலுத்தினாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் மேல் ஒருவனும் கைப்படுவதில்லை. அவன் பரவி போகிற ஆறு, கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சம், கரையோரமாய் தங்குகிற கேதுரு மரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஜாமக்காரன் சொல்லுங்க. என்ன தூணு? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. சொல்லுங்க. ஜாமக்காரன். ஆமென். உள்ளே இருக்கிற சாத்தானுடைய தந்திரமும் நீ அறிவாய். வெளியில இருந்து உன்னை அட்டாக் பண்ண வருகிற சாத்தான தந்திரத்தை நீ அறிவாய். ஒவ்வொரு மாசமும் ஒரு அமௌண்ட்டை திருடிட்டு போறானே பிசாசு, முன்கூட்டியே அறியணும். பலவான முந்தி கட்டணும். இப்படி சொல்றாரு. இது இன்னைக்கு என்னங்க தேதி? இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்களே. நம்ம நாடு இப்படி ஆகி போச்சுல. எல்லா கவர்மெண்ட்டும் மக்களை வாழ வைக்குது, நம்ம தான் கவர்மெண்ட்டை வாழ வச்சுட்டு இருக்கிறோம். நல்லா சத்தமாக சொல்லுங்க. அமெரிக்கா கவர்மெண்ட் அமெரிக்க மக்களை வாழ வைக்குது, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் ஆஸ்திரேலியா மக்களை வாழ வைக்குது, யூகே கவர்மெண்ட் யூகே மக்களை வாழ வைக்குது. ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வாழ வைக்கிறோம். அறிவு புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியாட்டாலும் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உள்ள காலம் பாருங்களேன், சரியாக இருக்கும். உன் பேரை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பிரிசில்லா, எப்சிபா, பியூலான்லாம் மாற்ற முடியாது. அந்த ஒரு மோசமான காலம் வந்துட்டுருக்கு. பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ அவ்வளோ மோசமாக இருக்க காலம். ஐ எம் டெல்லிங் யூ, யூ கோயிங் டு see that. நம்ம என்ன அப்படியே போவோம், ஏதோ கர்த்தர் நடத்துறாரு, சண்டே சர்ச்சுக்கு போகிறேன், அப்படியே உட்கார்றேன், பாடுறேன், போகிறேன். இருக்கியாக்கா? அப்படியே காசை கொடுத்து 4 வேலை வாங்கணும். போன காசும் போச்சு, வேலையும் கிடைக்கல. போன வேலையில் நிம்மதி இல்லை. கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. ஒருத்தரும் ஆமேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் முறைக்கிறாங்க ஆண்டவரே. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்க. ஜாமக்காரத்தூண். உள்ளே இருக்கிற சத்துரு குடும்பத்துக்குள்ள, உன் பிள்ளை வாழ்க்கையில, உன் பேர வாழ்க்கையில, உன் காம்பவுண்டுக்குள்ள, உன் நிலத்துல, நீ வாங்கின இடத்துல எந்த சத்துரு உள்ள இருக்கிறான்? ஆகையால் தான் இஸ்ரவேலுக்கு சொன்னார், கவனிங்கள், ஏய் இஸ்ரவேலனே, நீ கானானை சுதந்தரிக்கும் பொழுது 7 விதமான ஜாதிகளை துரத்தி எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஏவியரையும், கானானியரையும் விரட்டினார். ஏன் தெரியுமா? உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆவியை நீ விரட்டலனா தோத்து போயிடுவேன். லேண்டு வாங்கு, உள்ள இருக்கிற ஆவியை விரட்டிட்டு வாங்கு, வீடு வாங்கு. அதுக்கு முன்ன யார் வச்சிருக்கிறான்னு தெரியாது, அங்க இருக்கிற என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு தெரியாது, அந்த எல்லையில என்ன பிசாசு உட்கார்ந்துருக்குன்னு தெரியாது. முறித்து கேன்சல் பண்ணிட்டு நிர்மலமாக்கிட்டு சுதந்திரி. அங்க இருக்கிற ஆவிகளை விரட்டம். நம்ம எப்படி தெரியுமா இருக்கீங்களா? கோச்சிங் மாட்டீங்களே. ஒரு டாக்குமெண்ட்ல பத்திரம் போட்டா கூட சுத்தி பார்ப்பேன், நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி தான் இருக்கான்னு. பார்த்துருக்கு திரும்ப சொந்தக்காரிக்கு இருந்தாரு பார்த்துட்டானா, வாங்குறது யாருக்கும் தெரியக்கூடாது இல்ல. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா உள்ள உட்கார்ந்துருக்கிற சத்துரு எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல அபிஷேகம் பெற்ற மனுஷன் கையில கொடுத்து கையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிச்சு தலைமுறைக்கும் எந்த சத்துருவும் தொடாதபடிக்கு, எந்த வண்டி வாங்கினாலும் ஆமென் சொல்ல மாட்டீங்களே, திறவுகோலை கையில கொடுத்து வாகனத்தை முன்ன நிறுத்தி வாங்கு, லேண்டு வாங்கு, வீடு வாங்கு. அது வாங்கினதுல இருந்து ஒரே போராட்டம் பிரதர். அப்புறம் அது வாங்கினதுல இருந்து ஒரே பிரச்சனை பிரதர். அப்புறம் ஏன் வருது? உள்ள இருக்கிற ஆவி விரட்டினியா? குடி கொண்டு இருக்குல்ல, ஜாமக்காரனா இரு. நான் போறேன் பாஸ்டர். ஒருத்தர் ஆமேன் சொல்ல மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க ஆமேன். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பேசுறாரா? கூப்பிட்டீங்களா? கேட்டுதான் ஆகணும். சத்தமா சொல்லுங்க. ஜாமக்காரத்தூண். கேட்கல? அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். உள்ளே இருக்கிற சத்துருவின் தந்திரத்தை கண்டெடுக்கிற அபிஷேகம், வெளியே இருக்கிற சத்துருவின் தந்திரத்தை கண்டெடுக்கிற அபிஷேகம், உள்ளே இருக்கிற சாத்தானுடைய தந்திரத்தை கண்டெடுக்கிற அபிஷேகம். சொல்லுங்க ஜாமக்காரன். என்னை அப்படி மாற்றும் என்று சொல்லுங்க. அந்த மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. சொல்ல சொல்ல என் கர்த்தருடைய கை ஒவ்வொரு சரசின் மேல் தொடுகிறத பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரை கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். பேசும்போது ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். பெற்றுக்கொள்ளும் அந்த அபிஷேகத்தை. லகதீனா கடன் கட லகடா லென் கிடாங் கடலது நம சந்தூரி பிகபா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெரி குட் தம்பி, ஐ அம் அப்ரிஷியேட்டட் யூ. பின்னால் இருக்கிற அக்காலாம் கை விட்டுடுச்சு, ஆனால் நான் பின்னால் வர மாட்டோம்ல. இதெல்லாம் சொல்லுங்க. முதல்ல என்ன? கனெக்டட். ரெண்டாவது சமம். மூணாவது ரைட். நாலாவது பாதுகாக்கப்பட்ட தூண்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாப்பு. எதுக்கு காம்பவுண்ட் போடுறீங்க?
ப்ரொடெக்ஷனுக்காக தான் காம்பவுண்ட் போடுறீங்க. இருக்கீங்களா? டெம்பரரி காம்பவுண்ட் கூட போட மாட்டோம், பெர்மனெண்ட்டாக போடுவோம். ஒரு 3 அடி உள்ளே இறக்கி ஒரு காலத்தை போட்டு மேலே ஏற்றி ஒரு 10 அடிக்கு மேலே எத்தனை இடையில ஒரு பெல்ட் போட்டு கட்டுவோம். ஏன் கட்டுறோம்? எனக்கு சிவில் இன்ஜினியரிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐ எம் டோட்டலி ஜீரோ. ஆனால் கத்த நிறைய ட்ரெயின் பண்ணார் என்ன. ஏன்னா நிறைய கட்டுமானங்களை கட்ட வச்சு ட்ரெயின் பண்ணார். ஐ தேங்க் காட் ஃபார் தட். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு தங்கி படிக்கிற ஒரு வேதாகம பாடசாலையே கட்டும்படி கிருபை கொடுத்தார். அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையினால நிறைய லேர்னிங்ஸை கற்றுக்கிட்டேன். நான் மேஸ்திரியோட தான் கற்றுக்கிட்டேன். மேஸ்திரியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு மேஸ்திரியாக இருக்கீங்களே தெரியல. சிவில் இன்ஜினியர் படிக்காத மேஸ்திரி சிறந்த மேஸ்திரியாக இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்தமாக சொல்லுங்களேன். அவர் காட் இஸ் a good God. Amen. இன்னும் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா வன்கண்களும் பிடுங்கி அக்கினியில் போடுகிறேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்கள். எதில் விட்டேன்? என்ன பாயிண்ட்டுப்பா சொன்னேன்? செக் பண்ணி பார்த்தேன், அலர்ட்டாக இருக்கீங்களான்னு பார்த்தேன். பாதுகாக்கப்பட்ட தூண்கள், ப்ரொடெக்டிவ். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? யார் பாதுகாப்பா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எகிப்திலே அவர்கள் செங்கலை அறுத்தார்கள், பாரமான சுமைகளை சுமந்தார்கள், வேர்வை சிந்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்பட்டார்கள். கர்த்தர் மோசே என்னும் இரட்சகனை தெரிந்து கொண்டு விடுவித்தார். ஆனால் விடுவிக்கப்படும் போது முடிவு என்ன தெரியுமா? The final completion of the deliverance is a blood of Christ. முடிவினுடைய கடைசி விடுதலை என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம். யாத்திராம் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடு, 1 வயது நிரம்பின முழுமையாய் பரிபூர்ணமான ஒரு ஆட்டுக்குட்டியை எடு, ரத்தத்தை எடு, ஆசாரியன் எடுப்பான். இங்கே பாருங்க, நான் தான் ஆசாரியன். யாரோ ஒருத்தர் வாங்கல, வேகமாக வாங்க. யாரோ ஒருத்தர் வாங்க, யாரோ ஒருத்தர் வாங்க. அந்த பைபிள் எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அந்த பைபிள் எடுத்துட்டு வா. இவர் தான் பாவம் செஞ்சுட்டார், நான் ஆசாரியன். இவர் தான் என்கிட்ட வர. என்ன பார்த்த மாதிரி இரு, அங்கே யாரையும் பார்க்காத. அங்கே பார்த்தா பிரசங்கம் ஓடாது. என்ன பார்க்குற? இவர் என்ன கொண்டு இருக்க? பணக்காரனாக இருந்தால் புறாவை கொண்டு வருவான். சாரி, ஏழையாக இருந்தால் புறாவை கொண்டு வருவான். பணக்காரனாக இருந்தால் ஆடு இல்லைனா காளையை கொண்டு வருவான். நான் ஆசாரியன். என்ன வாங்குவேன் சொல்லுங்க? சொல்லுப்பா. எதை வாங்குவேன்? புறாவா இல்லைனா ஏழையாக இருந்தா? பணக்காரனாக இருந்தா ஆடு இல்லைனா காளை. அதை வாங்குவேன். இதை தான் பார்ப்பேன். ஆசாரியன் இதை தான் வாங்குவேன். என்னோடய பாவத்தை எல்லாம் எடுத்து தலை மேலே வைப்பேன், வெட்டுவேன், ரத்தத்தை எடுப்பேன், பலிப்பீடத்தை சுற்றிலும் தெளிப்பேன். இன்னொரு முறை பண்ணுவார் பாருங்க, கொடுப்பா. இவன் தான் அது சர்வாங்க தகன பலியாக இருக்கட்டும், போஜன பலியாக இருக்கட்டும், சமாதான பலியாக இருக்கட்டும். போஜன பலினா அப்பமும் மெல்லிய மாவை கொண்டு வருவான். அதன பலி சமாதான பலியாக இருக்கட்டும், குற்ற நிவாரண பலியாக இருக்கட்டும், பாவ நிவாரண பலியாக இருக்கட்டும், எந்த பலியாக இருக்கட்டும். வரியா வா, ஆசாரியன் வாங்குவான். இங்கே பாருங்க, பாவியை பார்க்க மாட்டான், பாவத்தை பார்ப்பான், எடுத்து வைப்பான். இதை வாங்கும்போது ஒரு பொருளை கொடுத்தா பொருளை வாங்க பார்ப்பீங்களா, ஆளை பார்ப்பீங்களா? ஏன் தங்கச்சி இங்கே வா, தங்கச்சி நீ வா, தங்கச்சி சீக்கிரம் வா, ஒன்றும் கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இருடா தம்பி, போயிடாத. இந்த தங்கச்சி குழந்தைய கொடுக்குது, நான் உன்னை பார்ப்பேனா குழந்தைய பார்த்தாங்கண்ணா? இப்போ சொல்லு, உன்னை பார்ப்பேனா குழந்தைய பார்ப்பேனா? ஏன் உன்னை பார்த்து குழந்தைய வாங்கினா என்ன ஆகும்? குழந்தை கீழே போட்டுற. சொன்ன புரியுது இல்லைங்களா? உரக்கடத்துக்கு கொஞ்சம் இருக்கீங்களா இல்லையாப்பா? கொடுப்பா குழந்தைய. பிரதிஷ்டை பண்ணிட்டியா? பண்ணிட்டியா? நல்லதாக போச்சு. அப்போ நான் குழந்தைய தான் பார்க்குறேன். ரியாக்ஷன் மாறுது. புது கையில் ஆசாரன்னு இப்படி தான் வாங்குவான் ஆட்டுக்குட்டியா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? குழந்தைய தான் பார்ப்பான். ஆமீன் இருக்கீங்களா இல்லையா? இன்னொரு முறை கொடுத்தாங்கச்சி. மாமியார் வீட்டில் இருக்க? அதான் நான் பார்த்தேன். கொடு கொடு, உனக்கு மாமியார் ஆசீர்வதிப்பாராக. வீட்டுக்காரர் வந்திருக்காரா? எங்கே இருக்கிறாரு? அவர் வர சொல்லுமா. ஆசாரியன் எதை வாங்கினாரு? சொல்லுங்கப்பா. எதை வாங்கினாரு? எதை பார்த்தாரு? ஆட்டுக்குட்டி தான் பார்த்தாரு. சரி, உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்றேன். இந்தா, இதான் உன் வேலை. பொம்பளை பிள்ளை உன் மடியில் தான் இருக்கணும். ஆம்பளை பிள்ளைனா எங்கே இருக்கணும், பொம்பளை பிள்ளைனா அங்கே இருக்கணும். கை நீட்டுப்பா. அவர் மேலே கை வை தங்கச்சி. 2 கை நீட்டுப்பா. ரெண்டு கை இப்படி நீட்டுப்பா. 2 கை அவர் மேலே வை தங்கச்சி. காசு தங்கிட்ட சொல்லு. நீ ரொம்ப சென்சிட்டிவான ஆள் தெரியுமா? இப்போ சென்சிட்டிவான ஆள். ரைட்டாக ராங்க. ஏதாவது சுருக்குன்னு சொல்லிட்டேன்னா கண்டு கலைங்கிறோம். மூஞ்சை திருப்பிடுவா. 4 நாள் மூஞ்சை திருப்பிட்டு உட்காந்துருப்பா. ரைட்டாக ராங்க. நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நீ எத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கிற? ரைட்டாக ராங்க. உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் எதாவது சொல்லிட்டானா போதும், அதோட அம்மா பல்ப் பீஸ் ஆகிடும். இன்னும் மனசுலேயே வச்சிருப்பா. நீ மாட்டிட்டு இருக்கிற, அங்கே இங்கே நடுவில் மாட்டிட்டு உட்காந்துருக்கிற. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நானாக வரல, நீயே தான் வந்து நின்ன. நீ வந்தனால தான் அவர் வந்தார். குழந்தை வந்தனால தான் நீ வந்த. சொல்ல மாட்டீங்களே.
அல்லேலூயா. நீங்கள் 2 பேர் கை பிடிக்கும் போது உங்கள் சொந்தக்கார உறவினர்லாம் நிறைய எரிச்சல் கசப்பெல்லாம் இருந்துச்சு. இருக்கீங்களா இல்லையா? அதையும் தாண்டி தான் கர்த்தர் உங்களை இணைச்சாரு. சொல்ல மாட்டீங்களே? 2 பேர் கை பிடிங்க. கையில் காசு தங்கட்டும். வாட்டர் பையில் போட்ட மாதிரி இருக்குது. என்னென்ன ட்ரை பண்ணுறாரு, முன்னேற முடியல, ஒரே படியில் நிற்கிறாரு. ஏதாவது ஒரு வீண்சலை வந்து அடிச்சுட்டே இருக்குது. மீதி துணிக்கு எடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாரு. ரைட்டா ராங்கா கேட்கல? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இனிமேல் அவர் குடும்பத்தில் யார் என்ன கண்ணாலும் கூலாக எடுத்துக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. ஒவ்வொன்று ஒரு கேரக்டர் நீ தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற. இன்னும் மனசுல அந்த ஹர்ட்டிங் இருக்குது, எடுத்து போட்டுரு. யாரோ சொன்ன வார்த்தையில் என்ன இருக்குது அப்படிலாம் இருக்குது, எடுத்து போட்டுருன்னு சொல்கிறாரு. ஆமேனே வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கண்ணில் தண்ணி பொல 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 பொலன்னு ஊற்றிடும். ஏன்னா இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிட்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் அங்கே சப்போர்ட் பண்ணுறாரா, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரா? உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜீசஸ், செகண்ட் ஒய்ஃப், தேர்ட் தான் உங்கள் அம்மா அப்பா. சத்தமாக சொல்லுங்களேன். கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது சைடில் தான் கை பிடிச்சி கொடுத்தாங்க, ஃப்ரண்ட்டில் இல்லை. உங்கள் அப்பா அம்மா ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க, கட்டி கொடுக்கும்போது சைடில் போயிடுவாங்க. இது வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இருந்த அப்பா அம்மா சைடு போயிட்டாங்க. இவர் நினைக்கிறார் என்ன பிளான் பண்ணி போட்டு தள்ளுறாரு. நண்பர்களை குறித்து எச்சரிக்காரு. சில நட்போட ஆலோசனை கேட்காத. நட்போட ஆலோசனைகள் உனக்கு ஆபத்தாய் மாறும். சில பேர் கல்யாணம் ஆன பிற்பாடு கிரிக்கெட் விளையாட போவான். கல்யாணம் ஆன பிற்பாடு பொண்டாட்டியோட இருக்க மாட்டான், கிரிக்கெட் விளையாட போவான் பேட் தூக்கிட்டு. அவனை மாதிரி ஒரு கூமுட்டை உலகத்திலே இருக்கிறது மாட்டான். இன்னும் இருக்கியா இல்லைங்களா? அப்படியா? கல்யாணம் ஆன பிற்பாடு கிரிக்கெட் விளையாடக்கூடாது. கிரிக்கெட் விளையாடுனா மனைவியோட விளையாடு. ஈசாக்கும் ரெபேக்காலும் கிட்ட வாயா. ஈசாக்கு ரெபேக்காலும் விளையாடி கொண்டிருக்கிறதை வெளியில ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? அபிமெலேக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களா? பேசிட்டு இருக்கிறவர் ப்ராஃபஸி அடிக்கிறாரு. இங்க வந்து என்ன எல்லாத்தையும் சொல்லுவார். ஆணி வேற அக்கு வேற சொல்லிடுவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆவியானவர் பலமா நிற்கிறார் இன்னைக்கு. அம்மா நான் சத்தியமா உன்னை கூப்பிடல, நீயே தான் வந்த. நீ குழந்தை தூக்கிட்டு வந்தனால தான் இவர் இந்த குழந்தைய பார்த்தோன்னு உங்கள் அப்பனை காட்டினாரு. கூப்பிடுனாரு, கூப்பிட்டேன். அதனால தான் நான் பண்ண கோச்சிக்காத. இவராக இன்னைக்கு வரல, கத்தரா கூட்டிகிட்டு வந்தார். உங்கள் அம்மாவை நீ இந்த சபையா? இவர் கோச்சிக்காத தம்பி. புழலா? எந்த சர்ச்சு? May the God bless you. FGBBBB. ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் ஃபேமிலியை பார்க்குறேன், உன் வீடை பார்க்குறேன், உன் காம்பவுண்டை பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே பார்க்குறேன். சொந்தக்காரர்கள் நிறைய கசப்புகள் இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது. இருக்கீங்களா இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது உன்னுடைய ஃபிசிக்கல் பாடி சொல்கிறீங்கள, பிஃபோர் மேரேஜ் உன் ஃபிசிக்கல் பாடி வேறு. இப்போ போய் அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சேன்னு தேவையில்லாத சிக்னஸ்லாம் சத்துருவோம் அட்டாக் பண்ண. ரைட்டா ராங்கா? இந்த குழந்தை நடுராத்திரி அலறக்கூடாது, அது ஒரு சத்துருடைய டிஸ்டர்பன்ஸு. ரைட்டா ராங்கா? ரெண்டத்தையும் கர்த்தர் முறித்து கேன்சல் பண்ணுவாராக. ரெண்டத்தையும் முறித்து கர்த்தர் கேன்சல் பண்ணுவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அற்புதத்தின் தேவன் கூட இருப்பாராக, பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. உன் சொந்தக்காரங்க ஆண்டவர் அறியாத சில சொந்தக்காரங்க இருக்காங்க. நிறைய எரிச்சல் போற மட்டுமல்ல, பயங்கரமான செய்வினை மாந்திரிகம் இருக்கு. எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. உங்க 2 பேருக்குள்ள அன்பை கர்த்தர் பிடிச்சி நடந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. 2 பேர் கைப்பிடிக்க பார்க்கலாம். இன்னைக்குல இருந்து 2 பேர் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். God bless you daughter. You go and take your seat. ரெபெக்காள் ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வா நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஐயோ கிளாக் ஓடுது. முடிச்சிடுறேன் தம்பி இந்த பாயிண்டோட. எல்லாம் சொல்லுங்க. பாதுகாக்கப்பட்ட தூண்கள் சொல்லுங்க. ப்ரொடெக்டிவ் பில்லர். ஆமீன். ஆசாரியன் வாங்குவான், ஆட்டை வாங்குவான், பாவி பார்க்க மாட்டான், பாவத்தை பார்ப்பான். நல்ல ஆசாரியர், பரிசுத்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர் பாவியா இருக்கிற ஒன்னை பார்க்க மாட்டார், பாவியை நேசிப்பார், பாவத்தை வெறுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? டேக் யுவர் சீட். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தம்பி உன்னை ஆசீர்வதிப்பார் தம்பி. ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையா இரு. ஐயோ 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 ஆண்டவரே, இந்த சபையில் வந்து இந்த லவ் பண்ணுறது, சைட் அடிக்கிறது இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த தெரு முனையிலே இருக்கணும். பாஸ்டர் சாரி பாஸ்டர், கோச்சிக்காதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அடுத்த முறை இவர் கூடாதீங்க பாஸ்டர். வெரி பேட் பாய், நாட் எ மேட்டர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். பேசி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். ஒவ்வொரு பில்லர் ப்ரொடெக்ஷன், காட்ஸ் கவரிங், காட்ஸ் ப்ரொடெக்ஷன். சிறுநரி, குள்ளநரி, ஓனாய், சர்ப்பம் எதுவுமே உள்ள நுழையக்கூடாது. இருக்கிறதே மோசமான ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே நுழைந்தது. தேவன் உண்டாக்கின மகிமையுள்ள தோட்டத்துக்குள்ளேயே நுழைந்தது.
வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர். வாய்ப்பு தேடுகிறது உள்ளே நுழைகிறதற்கு. எப்ப தேடுகிறது தெரியுமா? எப்ப ஸ்திரீ தனியா இருக்கிறாளோ பார்த்துட்டு தேடுது. டைம் பார்த்து உள்ளே நுழைகிற சர்ப்பம். டைம் பார்த்து உள்ளே நுழைகிற சர்ப்பம். சர்ப்பம் எப்ப தெரியுமா? வெயிட் பண்ணும். சர்ப்பத்தின் ஆவி டைம் பார்த்து உள்ளே நுழையும். உன் தனிமையை வைத்து டைம் பார்த்து உள்ளே நுழையும். தவறானோட தொடர்பு உண்டாக்கும். தவறானோட பழக வைக்கும். தவறான பாவத்தில் விழ வைக்கும். God is speaking. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சர்ப்பத்தை எரிக்கல, அவமானப்பட்ட அது நடு ரோட்டில் உன்னை கொண்டு வந்து அசிங்கப்படுத்திடும் சர்ப்பம். என் புருஷன் சரியில்லை, உன் புருஷன் சரியில்லை தான். ஏசு சரியானவர் தானே? ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. அவர் தண்ணி அடிப்பார், கரெக்டு. ஏசு சரியானவர் தானே? அவர் சரியில்லை, ஏசு சரியானவர் தானே? ஏசு சரியானவர் தானே? ஏசு சரியானவர் தானே? உன் மணவாளன் சரியானவர் தானே? உனக்காக விவாகம் பண்ண காத்திருக்கிற மணவாளன், உன்னோட உடன்படிக்கை பண்ணிட்டு போன மணவாளன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரலோகம் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க. பாதுகாக்கப்பட்ட தூண்கள். சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்களேன். வியாதி, பலவீனம், இருள், போராட்டம், சண்டை, பிரிவினை, கசப்பு, சிறுநரி, குள்ளநரி, ஓனாய், சர்ப்பம், எதுவுமே உள்ள நுழையக்கூடாது. எதுவுமே உள்ள நுழைய சின்ன திறப்பு கூட என் வாழ்க்கையில், என் காம்பவுண்டில், என் லைஃப்பில் ஒரு சின்ன திறப்பு கூட நான் திறந்து கூடாது. என் கண்ணுக்குள்ளே கூட சத்துரு நுழையக்கூடாது. என் சிந்தையில் சத்துரு நுழையக்கூடாது. என் செவியில் சத்துரு நுழையக்கூடாது. என் வாயில் சத்துரு நுழையக்கூடாது. என் கையில் சத்துரு நுழையக்கூடாது. என் காலில் சத்துரு நுழையக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சத்துரு எந்த விதத்திலும் நுழைகிறதற்கு அதிகாரம் இல்லை. புரிந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்க. ப்ரொடெக்டிவ், பாதுகாக்கப்பட்ட தூண்கள். எல்லாம் சொல்லுங்க. இயேசு நாமத்தில் கர்த்தர் உங்களை அப்படி வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக. நான் தான் தூணுங்க. நான் தான் அந்த தூண். என் சிந்தையை அவன் தொடக்கூடாது. நான் தான் பாதுகாக்கப்பட்ட தூண். நான் தான் அந்த பில்லர். ஐ எம் எ பில்லர். என் சிந்த மண்டலத்தை அவன் தொடக்கூடாது. நிறைய பேருக்கு சிந்த பிரச்சனை. சிந்தையெல்லாம் பாருங்களேன், அசுத்தமாக யோசிக்கும், ஆபாசமாக யோசிக்கும், தேவையில்லாததெல்லாம் யோசிக்கும். இங்கே ஆவியில் நிரம்பு நல்லா இருக்கும், வெளியில் போனால் எதையாவது ஒன்று பார்த்துரும், தப்பு தப்பாக யோசிக்கும், தப்பு தப்பாக சிந்திக்கும். இந்த ஒருத்தன் கேட்டானா, ஒரு வாலிபன் பாஸ்டர்கிட்ட கேட்டானா, பாஸ்டர் இந்த இச்சையின் ஆவி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது பாஸ்டர், இந்த இச்சையின் ஆவியை விரட்டுகிறதற்கு ஒரு ஐடியா கொடுங்க பாஸ்டர். நானா பாஸ்டர் சொன்னாரா, இச்சையின் ஆவிக்கு வயசு வரம்பு கிடையாது தெரியுமா உனக்குன்னாராம். இச்சையின் ஆவிக்கு வயசு வரம்பு கிடையாது. இச்சையின் ஆவி வாலிபனையும் தாக்கும், இச்சையின் ஆவி முதியவனையும் தாக்குமா. அதுதான் இச்சையின் ஆவி. ஆனால் உன் சிந்தை மண்டலத்துக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. உன் சிந்தை மண்டலத்துக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த சிந்தை மண்டலத்துக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்குமானால், அந்த யோசேப்புக்குள்ள நிர்வாணமா ஒருத்தி வந்து நின்று அவன் வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தாலும், அட சீப்போ பொல்லாத ஆவியே, சபிக்கப்பட்ட ஆவியன்னு அதை தான் வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஓடுறான் பாருங்க. அந்த பேலனை கர்த்தர் வைப்பாராக. நான் ஒன்று கேட்குறேன். யோசேப்புக்கு ஒரு அப்பா, ஆனால் ஒரு அம்மா. எத்தனை சித்தி தெரியுமா? புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியாட்டால ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு ஒரு அப்பா யாக்கோபுப்பா, ஒரு அம்மா ரேச்சல், ராகேல். எத்தனை சித்தி தெரியுமா? ஒரு பெரியம்மா பேர் வந்து லேயால். புரியல போல இருக்க ஆண்டவரே. அவருக்கு 2 சித்தி, பில்கால், சில்பால், பில்கால். எத்தனை பேரை கல்யாணம் பண்ண யோசேப்பு? சொல்லுங்க. 4 பொண்டாட்டிக்கு புருஷன். பிராக்டிக்கலாக பேசுகிறேன். ஆனால் இவனுக்குள்ள ஒரு இச்சை ஆவி கிடையாது. யோசேப்புடைய ஒரு ஏமாத்துகிற தன்மை கிடையாது. ராகேலுக்குள்ள இருக்கிற ஒரு திருட்டு ஆவி கிடையாது. ராகேலுக்குள்ள இருக்கிற பொறாம் பிடிச்ச ஆவி கிடையாது. ராகேலுக்குள்ள இருக்கிற அற்பமா என்கிற ஆவி கிடையாது. ராகேலுக்குள்ள இருக்கிற விக்கிரகத்தின் ஆவி கிடையாது. ஏன்னா உங்க அப்பாவுடைய சொர்பத்தை திருடிட்டு வந்தா, அப்பாவுடைய சொர்பத்தை திருடிட்டு வந்தவா யாரு? ரேச்சல். ஒரு விக்கிரகத்தின் ஆவி கிடையாது. பிரித்தெடுக்கப்பட்டவன் ஜோசப். பிரித்தெடுக்கப்பட்டவன். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்டவன்றது நகையை கலட்டிட்டு வஸ்திரம் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி பிரித்தெடுக்கப்பட்டவன். தகப்பனுடைய சுபாவம் உள்ள இல்ல, தாயினுடைய சுபாவம் உள்ள இல்ல. பிரித்தெடுக்கப்பட்டவன் தெய்வீக பாதுகாப்புக்குள்ள இருப்பான். உள்ள நுழையாது. சிந்தையில கை வைக்க முடியாது, கண்ணில் கை வைக்க முடியாது, கரத்தை தொட முடியாது, காலை கை வைக்க முடியாது, இருதயத்தை தொட முடியாது. சுய செத்துரும், மாம்ச சுட்டரிக்கப்படும். அதுதான் பாதுகாக்கப்பட்ட தூண்.
பாதுகாக்கப்பட்ட தூண்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு தூண். நீங்க யாருங்க? தூணா தூளா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முடிச்சிட்டேன். எல்லாம் சொல்லுங்க. 20 இந்த சைடு, இந்த பக்கம், அந்த பக்கம், மொத்தம். நீங்க யாரு? எப்படிப்பட்ட தூண்? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது. இன்னும் டைம் இல்லை, இருந்தால் இன்னும் ஒரு 3 தூண் எடுப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் உங்கள் நைட்டு வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வந்திருக்கேன் பிரதர், காலையில் 7 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும் பிரதர். உங்களை சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எழுந்து நிற்கலாமா? ரே பஹாஷி பௌரதன் கான் ஹல்கர் அபௌ சீடபாலாதியா ரதினி கமன் கரா சி பரோஹா ஷிபந்த லகதினியா கடல் பரோ ஷிபா காத்துடபோரியா ரகதென்மெனே சேக்கே பியாந்தோ டல் பிரிமான் கனா ஷீடா காத்துடபோ ரகதினியா அதுடோ காட்டெல் பெரெபோ சே பெஹென்டே லன்கா ரகன்கியா. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு 3 நிமிடங்கள் ஒரு அக்கினி புறப்பட்டு வரட்டும், ஒரு வல்லமை புறப்பட்டு வரட்டும். உன் கண்ணை கட்டி வச்சிருக்கிறவன், சரத்தை கட்டி வச்சிருக்கிறவன், வீட்டை கட்டி வச்சிருக்கிறவன், குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகளும் அறுத்து போடுவாராக. ரீலா தூரா பாலா தீரா கா தூடாபா. எல்லா அசுசிகளும் உன்னை விட்டு விலகுவதாக. பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜீவியம். கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிடு மகளே. இங்க இருக்கிற ஒரு சகோதரிக்கு சொல்லுகிறார், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணு. உங்க ஒரு வாலிபனுக்கு சொல்லுகிறார், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணு. நீ கட் பண்ணாத வரைக்கும் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கட் ஆயிட்டே இருக்கு. உன் தனிமைகள் முறிக்கப்படட்டும். கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பாராக. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். லகுதினியா கடல் கடா லீபரா சீமனா. உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார், 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 அறுக்கிறார். அக்கினி பற்றட்டும், அக்கினி பற்றட்டும், அக்கினி பற்றட்டும், அக்கினி பற்றட்டும். உன்னை இணைத்திருக்கிறது வெள்ளியின் தூண்களும் வெள்ளியின் கொக்கிகளும் மீட்பர் தான் இணைத்திருக்கிறார். துடாபா திடாமானியா துடபலா சீகாரபலா துடபலபா ரீபாபா கா துடபலா சந்த ரகதினியா காபா. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், திருடக்கூடாது. பாதுகாக்கப்பட்ட தூணாய் கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். 10வது ரெதினா காத்துடபராசியா லேபன கோத்தல பியந்த ரகதினிமி காத்துடப ரதினா காத்துடபா. அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். போதாது, பத்தல. ஊழியக்கார அனல் மூட்டல. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டு. மந்திர கட்டு உடையுது, சூனிய கட்டு உடையுது, பலவீன வியாதி நீங்குது. வியாதி பலவீனத்தை முறிப்பாராக. ரேகா துரபா ஷிடகா துடபல தியாந்தரதனமா. லாதுனி கமன் கரபா சேகே லேல்டே ரேகோபா ராகாதிடா லுடன் கரபா சிடா காத்துடா திடன்மானியா துடமானியா காத்துடபா ரீபல கோத்தல பந்தல பிக்கிடோ சேகே. அக்கினி இங்க இறங்குற அக்கினி உன் வீட்டு மேல பாய்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடுதலை, 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 விடுதலை. ரதுனி கதல் வராசி அந்த ரகுதனா. பெற்றுக்கொள் விடுதலைய. போதாது இந்த அபிஷேகம், போதாது இந்த அக்கினி, போதாது இந்த அக்கினி, பத்தல இந்த அக்கினி. லாதுரனா கரபலா ரீபலா சதுரினா காத்துடா ரீபலோ சென்டே கேட்டோ ரீடன்ம ராக்கா லதுனி லகுனமா சிடோகே. எல்லா பலவீனங்கள், எல்லா அந்தகார சக்திகள், எல்லா வானமண்டலத்தின் பொல்லாவின் சேனைகள் முறிக்கப்படுகிறது. உன் வீட்டுக்கு மேல சுத்திட்டு இருக்கிற எல்லா செத்தாவிகளை சாம்பலாக்கி போடுகிறார். தற்கொலை நாவிகள் வெளியேறட்டும், தற்கொலை நாவிகள் வெளியேறட்டும், பயத்தின் ஆவி வெளியேறட்டும். பெற்றுக்கொள் விடுதலைய, பெற்றுக்கொள் அக்கினிய. இப்ப வியாதி சுகமாகுது. நல்ல முழு பலத்தோடு
2 நிமிடங்கள் ஆவியில விட்டு கொடுங்க. நல்ல சத்தமிட்டு கூப்பிடு மகளே, மகனே. இப்போ வியாதி உன்னை விட்டு விலகுது. இப்போ 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 தட்டுன நல்ல தட்டு. உன்னை கட்டி இருக்கிற கட்டு உடையட்டும். உன் கழுத்தை கட்டி வச்சிருக்கிற, உன் தலையை கட்டி வச்சிருக்கிற சர்ப்பத்தின் ஆவி எரிக்கிறார், 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 எரிக்கிறார். தைக்கிறேன் இயேசு நாமத்தில், தைக்கிறேன் இயேசு நாமத்தில். தைக்கப்படுவதாக, 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 தைக்கப்படுவதாக. ரிபலபா ஷபலபா ரபலபா ரிதலபா சந்துரிபி கபரபலபரபா. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் விடுதலை. இன்னும் 1 நிமிடம் தான். இப்ப வியாதி சுகமாகுது, இப்ப பலவீனம் முடியுது. உன் அழகழிக்கிற, உன் சரீரத்தை அழகழிக்கிற, உன் வீட்டை அழகழிக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை அக்கினியில போட்டு எரிக்கிறார், அக்கினியில போட்டு எரிக்கிறார், அக்கினியில போட்டு எரிக்கிறார். எஸ் 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 எஸ். இப்ப வியாதி சுகமாகுது. நல்ல முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கூப்பிடு. பத்தல, இந்த அபிஷேகம் போதாது, அக்கினி போதாது. பெற்றுக்கொள் விடுதலைய. திடா கா துடமானியா ரிபல கொத்தல பந்தல பிக்கலபா ரிபலப சபலப கத்துடபலபரபா. நன்றி ஆவியானவரே. Hallelujah, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் கரங்கள் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். Hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்கப்பட்ட வசனத்திற்காக நாம் நன்றி செலுத்தலாம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ஒரு தூணாக கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அதற்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். Hallelujah. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தாசருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் எங்களோட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரு தூண் ஆக எங்களை நிறுத்தியிருக்கும் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்கப்பட்ட ஒவ்வொரு வசனத்திற்காக நன்றி அப்பா. உமா சன்னதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. திரும்பி போகும்போது உமா பிரசனம் கூட இருப்பதாக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ரொம்ப பிஸி, அதில் அவருக்கு சீக்கிரம் கிளம்பி போனது. அவங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. அதில் நான் ஸ்பெஷலாக கூப்பிட்டதற்கு மற்றும் அவங்க வந்ததை இல்லை தான் வர மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை 7 மணி முதல் ஆராதனை நடைபெறும். பாஸ்டர் திமோத்தி அவர்கள் வருவாங்க. ஆராதனை மற்றும்